அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஒரு அருமையான ஆக்ஷன் த்ரில்லர் கொரியன் டிராமா தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட நேம் விஜிலாண்டி. 2023 தான் இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதோட ஒன்லைன் ஸ்டோரி ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்ல பார்த்ததால இப்ப டைரக்டா கதைக்குள்ள போவோம். கதையோட ஆரம்பத்திலே ஒரு கோர்ட்டை தான் காட்டுறாங்க. அங்க ஒரு சின்ன பையன் சோகமா உட்காந்துருக்கான். இவனோட பேரு ஜியாங். இந்த ஜியாங்கோட அம்மாவை ஒரு ரவுடி போதையில அடிச்சு கொலை பண்ணிருப்பான். அதுக்கான சாட்சி இவன் தான். அதை பத்தின கேஸ் தான் இப்ப நடந்துட்டு இருக்க. மென்டலி ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்லி ஒரு பொய்யான எவிடன்ஸ் ரெடி பண்ணவும் அவனுக்கு குறைஞ்சபட்ச தண்டனையா 3 வருஷம் மட்டும் தான் தண்டனை கிடைச்சிருக்கும். அதுக்காக அவனை கூட்டிட்டு போகும்போது அந்த ரவுடி அந்த பையனை நக்கலா பார்த்துட்டு போக அவனுக்குள்ள ஒரு எண்ணம், தான் அம்மா இறந்து போனதுல வருத்தமாவே இருந்தாலும் அவங்கள கொலை பண்ண கொலைக்காரனுக்கு சரியான தண்டனை கிடைக்கலன்னு சொல்லி ஒரு எண்ணம். அப்படியே கட் பண்ணா 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் வர அதுக்குள்ள அந்த ரவுடி ஏறான். அந்த பஸ்ஸோட டிரைவரை அடிக்கிறான். ஏன்னா இந்த ரவுடி பண்ண தப்புக்கு அகைன்ஸ்டா இந்த டிரைவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. அதுக்காக தான் அவனை அடிச்சிட்டு இருக்க. அந்த பஸ்ல இருக்க ஆளுங்களா அதை பார்த்து ரொம்ப பயந்து போறாங்க. அந்த ரவுடியும் எனக்கு அகைன்ஸ்டா யாராவது ஏதாவது பண்ணா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன சட்டத்தாலேயே போலீஸாலையும் கூட எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல இருந்து இறங்கவும் தூரத்துல இருந்து அவனை யாரோ ஒருத்தர் முகம் தெரியாம பார்த்துட்டு இருக்கத பார்க்க அந்த ரவுடியா அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அந்த முகம் தெரியாத ஆளு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர. ரவுடி அதை பார்த்துட்டு நீ யாரு எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கன்னு கேட்கவும் 18 கேஸ்ல குற்றவாளியா இருக்க நீ எந்த ஒரு தண்டையும் கிடைக்காம எப்படி ஒரு சுதந்திரமா சுத்தி இருக்கன்னு கேட்கவும் அதுக்கு அந்த ரவுடியும் நான் குற்றவாளி இல்லைன்னு சட்டமே முடிவு பண்ணிடுச்சு, அதை கேட்க நீ யாரான்னு சொல்லிட்டு அந்த பையனை அடிக்க போக அவன் ஒரே அடிதான் ஆளு சுருண்டு விழுந்துருவான். அதுக்கப்புறம் திரும்பி எதிர்த்து அவன் அடிக்க போகவும் 2 பேருமே மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டதுல அந்த டான் அவனை சமாளிக்க முடியல. அவன் பாக்கெட்ல ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பி எடுத்துட்டு அந்த பையனை அடிக்க ட்ரை பண்ணவும் அவன் டான் கிட்ட இருந்து அந்த கம்பியை வாங்கி என் குடும்பத்தை அழிச்சதே நீதான் சொல்லிட்டு அந்த டானோட முகத்தையே குத்தி உடைச்சிட்டு அங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க சில போட்டோவை பார்க்கும் போதுதான் இந்த பையன் யாருன்னு தெரியுது. இது வேற யாரும் இல்ல, 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரவுடியால தான் அம்மாவை இழந்த ஜியாங் தான். இவன் தான் நம்ம சீரிஸோட ஹீரோ. இப்ப கட் பண்ண ஒரு போலீஸ் அகாடமி தான் காட்டுறாங்க. அங்கதான் ஜியாங் இப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருக்கு. அப்ப கிளாஸ்ல ப்ரொஃபசர் பாடம் நடத்திட்டு இருக்காரு. சவுத் கொரியன் போலீஸ் கடந்த 3 வருஷத்துல மட்டுமே 198 கேஸை சால்வ் பண்ணதா சொல்ல அப்ப மின்னுங்கிற அங்க இருக்க இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் நம்ம போலீஸ் 98% கேஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எதனால குற்றங்களை கட்டுப்படுத்த முடியல, அது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் இருக்குன்னு சொல்லவும் அதுக்கு ஜியாங்கோ ஏதாவது ஒரு கேஸ்ல போலீஸ் ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்ணும்போது அதை அவன் பண்ற முதல் குற்றமா இருக்காது, அதுக்கு முன்னாடி அவன் நிறைய குற்றங்களை பண்ணியிருப்பான்னு சொல்லவும் ப்ரொஃபசர் அவங்க 2 பேரும் பேசுறதை கேட்டுட்டு பேசாம இது ஒரு அசைன்மெண்டா நீங்க எடுத்துக்கோங்க, எதனால குற்றங்களை கட்டுப்படுத்த முடியல அதுக்கான காரணம் என்னவா இருக்குமோ அதை உங்க ஒப்பீனியனை வச்சு நீங்களே ஒரு அசைன்மெண்டா எழுதுங்கன்னு சொல்லப்போம். இப்போ அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூடோ கிளாஸ் தான் ஆரம்பிக்குது. அங்க ஜியாங்க மின்னு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ப்ரொஃபசரும் வராரு. அப்ப ஜூடோ மாஸ்டர் இந்த மின் ஜியாங் 2 பேருமே படிப்புல மட்டும் இல்ல சண்டை போடுறதுல நல்ல திறமைசாலியா தான் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு சண்டை போடுறாங்கன்னு சொல்லவும் அந்த ஜூடோ மேட்ச்ல கடைசியில ஜியாங் தான் வின் பண்ணவும் இந்த ஜியாங்கும் இன்னும் என்னதான் படிப்புலயும் சண்டை போடுறதுலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாவே இருந்தாலும் இவங்க நல்ல நண்பர்கள் கூட. இப்ப வீக்கெண்ட் டைம் போலீஸ் அகாடமில வீக்கெண்ட் ஆனா லீவ் கொடுத்துருவாங்க. அதனால அங்க இருக்கிற பசங்க தான் சொந்த ஊருக்கு பேரண்ட்ஸை பார்க்க போலாம். அதுக்காக தான் மின்னு ஒரு பஸ்ல இருக்கும் போது இன்டர்நெட்ல ஒரு நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். அதான் நம்ம ஹீரோ ஜியாங் அந்த ரவுடியோட முகத்தை உடைச்சிருப்பானே அந்த கேஸ் தான் இன்டர்நெட்ல படிச்சிட்டு இருக்கும் போது அங்க ஜியாங்க வர. இந்த ஜியாங்கும் மீனுக்கும் காமனா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவனு அங்க வரான். நமக்கு தான் வீக்கெண்ட் வந்துருச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளப் இருக்கு, அங்க நம்ம போலாமான்னு சொல்லி 2 பேரும் இன்வைட் பண்ண. அதுக்கு ஜியாங் என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு போகவும் போற வழியில ஒரு பாட்டிமா ஒரு தள்ளு வண்டியில அட்டைகளை கொண்டு போகவும் அதுல இருக்க சில பொருளுங்க கீழே விழுந்துரும். ஜியாங் தான் அதை எடுத்து வைக்க உதவி பண்ண. அந்த பாட்டிமாவும் கையில கொஞ்சம் சாக்லேட் தருவாங்க. அதை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தவன் நியூஸை பார்த்துட்டு சில கேஸை பத்தி இன்டர்நெட்ல செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி செக் பண்ணும்போது டிவில பார்த்த நியூஸ் மூலமா ஒரு கேஸ் தெரிய வருது. யாரோ 2 பேர் பண்ண தப்புக்கு எதிராக ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. ஆனா அவர் அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. அதனால சரியான எவிடன்ஸ் இல்லங்கிறதால அந்த 2 பேருமே கேஸ்ல இருந்து வெளியில வந்திருப்பாங்க. வெளியில வந்தவங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பர்சன் இருக்கார்ல அவரோட வீட்டுக்கு அடிக்கடி போய் தொல்லை பண்றாங்க. அதோட அவங்க வீட்டு வாசல்ல யூரின் அடிச்சிட்டு வந்துருவாங்க. இது முதல் கேஸ். அடுத்து இன்டர்நெட்ல செக் பண்ணது மூலமா ஒரு டாக்டர் தாங்கிட்ட வர பேஷன்ஸ் மயக்கத்துல இருக்கும்போது அவங்கள அபியூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா அவர் பண்ண தப்புக்கு எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லங்கிறதால அந்த டாக்டரின் நிரபராதின்னு சொல்லி விடுவிச்சிருப்பாங்க. அந்த 2 கேஸுமே ஹீரோ பார்த்துட்டு அதை பத்தின எல்லா டீடைல்ஸையும் நோட் பண்ணிட்டு தன்னோட ஊட்டியை மாட்டிட்டு நைட் டைம் கிளம்பவும் இப்ப கட் பண்ணா ஒரு அம்மாவையும் பையனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நோட் பண்ண முதல் கேஸ் இதுதான். இப்ப அவங்களோட வீட்டுக்கு வெளியில 2 பேர் வந்து கலட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த லேடியோட ஹஸ்பண்ட் இவங்களுக்கு அகைன்ஸ்டா தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. அதனாலதான் அவர் அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. அவர் ஹாஸ்பிட்டல் இருக்க டைம் அவங்க குடும்பத்துக்கு வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவை அவங்க தொல்லை தாங்க முடியலன்னு அங்க இருக்க விண்டோவை க்ளோஸ் பண்ணவும் அந்த 2 பேருமே அந்த விண்டோவை உடைச்சிட்டு வேணும்னே அங்க யூரின் போறாங்க. அப்பதான் அந்த விண்டோவை மறைக்கிற மாதிரி இடையில ஒரு போர்டு வருது. இது யாரு பண்ணதுன்னு பார்த்தா அங்க ஹீரோ தான் வரவும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போர்டு அப்படியே நவுந்து போக அம்மாவும் பையனும் யார் அந்த போர்டு எடுத்தான்னு பார்க்கல. அதுக்கு பதிலாக அவங்கள கலட்டா பண்ண வந்திருப்பாங்க 2 பேரும். அவங்க 2 பேருமே முகத்துல ரத்த காயத்தோட அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி இருக்கவும் இது நம்ம ஹீரோட வேலை தான். அப்படியே கட் பண்ண ஒரு கிளினிக்கை தான் காட்டுறாங்க. அங்க ஒரு டாக்டர் தாங்கிட்ட ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் பேஷண்ட்டை மயக்கம் போட வச்சு அவங்க மயக்கத்துல இருக்கும்போது அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணும் போது அப்ப அந்த கிளினிக்கோட டோரை உடைச்சிட்டு ஹீரோ அங்க வர. அந்த டாக்டர் பண்ற வேலை தெரிஞ்சு அவனையும் அடிக்கும். அப்பதான் அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறத பார்த்துட்டு தான் மாட்டிக்க கூடாதுன்னு அந்த கேமராவையும் அந்த ஃபுட்டேஜுக்கான ஹார்ட் டிஸ்கையும் எடுத்துட்டு அங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு வந்த ஹீரோ அந்த
அந்த பாட்டிமா கொடுத்த சாக்லேட் தான் சாப்பிட்டு இருக்கவும் இப்ப கட் பண்ண ஒரு ரிப்போர்ட்டரை காட்டுறாங்க. இவங்க பேரு மீன். ஒரு டிவி சேனல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவன் அந்த டிவி சேனலோட மேனேஜரை வந்து மீட் பண்ணி என்கிட்ட ஒரு நியூஸ் இருக்கிறதா சொல்ல மேனேஜர் என்ன நியூஸ்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோ என்னதான் தான் அடையாளம் தெரியாத மாதிரி தப்பு பண்ணி தண்டனை கிடைக்காம சட்டத்துல இருந்து தப்பிச்ச ஆளுங்களை அடிச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாம் நியூஸ்லயும் வந்திருக்கும். அதெல்லாம் இந்த ரிப்போர்ட்டர் கிமும் நோட் பண்ணிருப்பாங்க. அது மூலமா யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணி தண்டனை கிடைக்காம சட்டத்துல இருந்து தப்பிச்ச ஆளுங்களை தேடி போய் அடிச்சிட்டு இருக்கான். இதையே நம்ம ஒரு பெரிய நியூஸ் ஆக கூடாதுன்னு கேட்க அதுக்கு அந்த மேனேஜரும் யாரோ ஒருத்தன் சட்டத்தால தண்டனை கொடுக்க முடியாத ஆளுங்களை தான் அடிச்சிட்டு இருக்காங்க. அதை கண்டிப்பா ஒருத்தனா தெரியுமா வேற ஆளுங்களா கூட இருக்கலாம்ல, இதெல்லாம் ஒரு கோ இன்சிடென்டா கூட இருக்கலாம்னு சொல்ல அதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் கேமோ நான் ரீசெண்டா நடந்த இந்த 3 கேஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அந்த 3 பேரையும் அடிச்சது யாரோ ஒருத்தன் தான். ஏன்னா இவங்க 3 பேருமே தப்பு பண்ணி சட்டத்துல இருந்து தப்பிச்ச ஆளுங்க. அதோட முக்கியமா இவங்க அடிவாங்கின டேட் எல்லாம் பார்க்கும்போது வீக்கெண்ட் அதாவது சனி ஞாயிறுல மட்டும் தான் யாரோ ஒருத்தன் வந்து இவங்களை அடிச்சிருக்கான். இது கண்டிப்பா எவனோ ஒருத்தன் பண்ற வேலை. இது நம்மளால ஒரு பெரிய நியூஸ் ஆக்க முடியும்னு சொல்ல ஆனா மேனேஜர் அதை ரொம்ப பெருசா எடுத்துக்கல. அது கிம்மும் நீங்க இந்த கேஸ் எடுத்துக்கலனா என்ன இது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க வேற ஏதாவது டெலிவிஷனுக்கு கொடுக்கறதா அங்கிருந்து கிளம்பும் போது அந்த மேனேஜர் தடுத்து நிறுத்துறாரு. இந்த கேஸை வச்சு நீயே ஒரு ப்ரோக்ராம் பண்ணு, அதுக்காக எதுவும் பேர் வச்சிருக்கியான்னு கேட்க அது கிம்மும் இந்த ப்ரோக்ராமோட பேரு விஜிலாண்டின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இப்ப போலீஸ் அகாடமில இருக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டு இருக்கும் போது அங்க உள்ள ஒரு டிவில ஒரு ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகுது. அது கிம்மோட விஜிலாண்டி ப்ரோக்ராம் தான். அதுல யாரோ ஒரு பர்சன் சட்டத்துல தப்பிச்ச ஆளுங்களை தேடி தேடி போய் அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம்ல சொல்லவும் நம்ம ஹீரோ ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கு உதவி பண்ணிருப்பார்ல அந்த லேடியும் டிவி சேனல் சேர்ந்தவங்க இன்டர்வியூ பண்றாங்க. அதுல தனக்கு உதவி பண்ண நபரோட முகத்தை தான் பார்க்கணும். அந்த நபர் எங்களுக்காக சண்டை போட்டாரா இல்லனா வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த 2 பேரோட சண்டை போட்டாரான்னு தெரியல. இருந்தாலும் அவருக்கு நாங்க சொல்ல வேண்டியது நன்றின்னு மட்டும் சொல்ல அந்த ப்ரோக்ராம பார்த்த மீன் அவன் கரெக்டா தான் பண்றான். தப்பு பண்ண குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும்னு அந்த விஜிலாண்டிக்கு சப்போர்ட் பண்ணவும் அப்ப கூட இருக்கிற ஃப்ரெண்டும் நீ அமைதியாரு இப்ப நம்ம எங்க இருக்கன்னு தெரியுமில போலீஸ் அகாடமி இங்க நம்ம இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லவும் அப்ப ப்ரோக்ராம பார்த்த ஹீரோவும் அதுல தன்னை பத்தி தான் பேசுறதாவும் எப்படி தான் பண்ற விஷயங்கள்லாம் டிவி வரைக்கும் போச்சுன்னு சொல்லி யோசிக்கவும் அதே டைம் சவுத் கொரியால விஜிலாண்டிங்கிற ப்ரோக்ராம் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது மூலமா அந்த டிவி சேனலோட டிஆர்பி அதிகமாக மேனேஜர் ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு. கிம்மோ இதுக்கே அதிர்ச்சியான எப்படி இதை விடவும் பல விஷயங்கள் நமக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்ல இப்ப கட் பண்ணா மறுபடியும் போலீஸ் அகாடமியை தான் காட்டுறாங்க. அங்க ப்ரொஃபசர் மின்னுக்கும் ஜியாங்கும் ஒரு வேலை கொடுத்திருக்காரு. அதாவது இது வரைக்கும் நடந்த போலீஸ் கேஸ் எல்லாத்தையுமே ஒரு சர்வர்ல அப்லோட் பண்ற வேலை தான். அந்த வேலையை தான் மின்னும் ஜியாங்கும் பார்த்துட்டு இருக்காரு. ஜியாங்க அப்பதான் ஒரு கேஸை பத்தி தெரிய வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததாவும் அந்த ஆக்சிடென்ட்ல 2 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நபர் இறந்து போனதாவும் இன்னொரு நபர் அடிபட்டு உயிருக்கு போராடுறதாவும் தெரிய வர ஹீரோ அந்த கேஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணவும் இப்ப அந்த கேஸ்ல ஆக்சிடென்ட் பண்ண நபர் தான் கட்டுறாங்க. அவர் பண்ண ஆக்சிடென்ட்டால ஒரு நபர் இறந்து போயிருப்பாரு. இப்ப ஆக்சிடென்ட் பண்ண ஆளும் அவரோட ஒய்ஃபை தான் வந்து மீட் பண்ணி தான் பண்ணது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. இவர் போலீஸ் கேஸ்ல இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம், இருந்தாலும் தான் மனசாட்சிக்கு அவர் பண்ணது தப்புன்னு தெரிய வந்தா அதுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கிறதா சொல்ல ஹீரோ அங்கதான் ஒளிஞ்சுன்னு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அந்த ஆக்சிடென்ட் பண்ணால அடிக்காமலே அங்க இருந்து போயிடுவாரு. ஏன்னா இந்த ஆக்சிடென்ட் பண்ண வேலை சட்டத்துல இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம், இருந்தாலும் அவருக்கு குற்ற உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் அவரால் பாதிக்கப்பட்ட ஆளுங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதனால இதுவே அந்த நபருக்கு சரியான தண்டனையா இருக்கும் தான் அங்க இருந்து போகவும் இப்ப டிவி சேனல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ தான் இந்த தடவை யாரையுமே அடிக்கலையா. அதனால டிவி சேனலோட மேனேஜரும் கிம்மும் வந்து மீட் பண்ணி அந்த விஜிலாண்டி இந்த வாரம் யாரையும் அடிச்ச மாதிரி தெரியல, அடுத்து என்னதான் பண்றதுன்னு கேட்க அதை கிம்மும் ஒருவேளை எந்த ஒரு குற்றவாளியும் அவனுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், குற்றவாளி அவனுக்கு கிடைக்கலன்னா என்ன நம்ம அவனுக்கு கிடைக்க வைப்போம், அவனுக்கான வேட்டையை நம்ம கொடுப்போம்னு சொல்ல மேனேஜர் என்னதான் அவன் பிளான் கேட்கவும் அதை கிம்மும் தப்பு செஞ்சு சட்டத்துல தப்பிச்ச ஒரு ஆளை நம்மளே தேடுவோம், அதை டிவில டெலிகாஸ்ட் பண்ணுவோம், கண்டிப்பா அவனை தேடி அந்த விஜிலாண்டி போவான், அதே நம்ம பெரிய நியூஸ் ஆக்குவோம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதனால 7 வருஷத்துக்கு முன்னாடி ரேப் கேஸ்ல மாட்டின ஒரு 40 வயசு ஆளை பத்தியும் அவனால பாதிக்கப்பட்ட பொண்ணு தான் அடையாளங்களை மாத்தி இப்ப வேறொரு இடத்துல வாழ்றதாவும் அந்த பொண்ணோட நிலைமைக்கு காரணமான ஆளை வந்தான்னு சொல்லி அந்த ரேப் பண்ண ஆளோட போட்டோவை காட்டவும் அந்த நியூஸ் எல்லாம் ஜியாங்க பாத்துட்டு இருக்க அங்க அவன் ஃப்ரெண்டு டெட்போட மாஸ்க மாட்டிட்டு வந்து திடீர்னு பயமுறுத்தவும் ஹீரோ தூங்க போயிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் ரொம்பவே பாப்புலர் ஆக ஆரம்பிக்குது. பப்ளிக்லாம் ரேப் பண்ண அந்த ஆளுக்கு சட்டப்படி தண்டனை கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு கார்ல உட்காந்து கிம்மு மேனேஜரை பாத்துட்டு இருக்க இங்க மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. அந்த விஜிலாண்டி வரதுக்கு முன்னாடியே இங்க இருக்க யாராவது ஒரு ஆளு அந்த ரேப் பண்ண ஆளை கொலை பண்ணிட்டா நம்ம என்ன பண்றதுன்னு கேட்க கவலையப்பட வேண்டியதில்ல, நம்ம அவனையும் அடுத்த விஜிலாண்டி ஆகும்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். இப்ப போலீஸ் அகாடமில இருக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. டிவி சேனல்ல என்னதான் ரேப் பண்ண ஆளை பத்தி நியூஸ் வந்தாலும் அதை மொத்தமா நம்ப முடியாதுன்னு யாருக்கும் தெரியாம போலீஸ் அகாடமி ஆபீஸ் ரூமுக்கு வராரு. அங்க இருக்க சிஸ்டம்ல அந்த கேஸ பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா அங்க ப்ரொஃபசர் வந்துருவாரு. யாருமே இல்லாத இடத்துல நீ என்ன பண்றன்னு கேட்கவும் அதுக்கு ஹீரோவும் ப்ரொஃபசர் நீங்க தான் எனக்கு வேலை கொடுத்தீங்க, சர்வர்ல பழைய கேஸோட எல்லா டீடைல்ஸும் ஏத்தணும்னு அததான் பண்ணிட்டு இருக்கதா சொல்லி சமாளிக்கவும் ப்ரொஃபசரும் அங்க இருந்து போறாரு. இப்ப கட் பண்ணா ஒரு பொண்ணு ரேப் பண்ணதா சொல்லிட்டு போன அந்த ஆளை தான் காட்டுறாங்க. இவன் ரேப் பண்ண பொண்ணோட பேரு சியோன், அதை நான் வச்சுக்கோங்க. இப்ப அவன் வீட்டுக்கு வெளியே நல்லா மழை பெய்யவும் அங்க போராடுற மக்கள் யாருமே இல்ல. ஆனா கிம் மட்டும் ஒரு கார்ல உட்காந்து அவன் வீட்டை தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்க. அவனும் மீடியா பீப்பிள்ஸ் மக்கள் இப்ப யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வேன் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்படி கிளம்புறவன கிம் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஆள ஒரு ஆர்பருக்குள்ள வரவும் அங்க அவன் ஓட்டிட்டு வந்த மாதிரியே நிறைய வண்டிங்க இருக்கு. கிம் அந்த ரேப் பண்ண ஆளை மிஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம
இருக்கு. இப்போ இந்த சிஎன்கிற பொண்ணோட கேஸ் ரொம்பவே பாப்புலரா இருக்கு. போலீஸ் அந்த கேஸை மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக சியோனை ரேப் பண்ண அந்த ஆளோட வீட்டுக்கு தான் வர. அவன் அங்க இல்ல. அவன் எங்க தான் போயிருப்பான்னு தெரியாம அந்த வீட்ல இருந்து வெளியில வந்தா. அங்க மக்களும் நிறைய மீடியா பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க போலீஸ் கிட்ட வந்து அந்த குற்றவாளி தப்பிச்சிட்டான், உங்களால அவனை சரியா பிடிக்க முடியலன்னு சொல்லி கேட்கவன். போலீஸ் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்க இருந்து போறாங்க. அதோட லாஸ்ட் அவன் எப்பதான் போயிருப்பான் தெரிஞ்சுக்கிறதுக்காக சரௌண்டிங்ல இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணதுல அவன் ஒரு ஆர்பருக்கு தான் போனது தெரிய வரவும் அங்க போலீஸ் ஆபீசர் எல்லாம் வராங்க. அந்த ஆர்பர் ஃபுல்லா அவனை தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கவன் அத தூரத்துல இருந்து கிம்மும் அவங்க மேனேஜரும் பாக்குறாங்க. அப்ப கிம்மும் அந்த குற்றவாளி கண்டிப்பா விஜிலாண்டிக்கு முன்னாடி போலீஸோட கையில மட்டும் மாட்டான், அந்த நியூஸ் பெருசே ஆகாது, அவன் விஜிலாண்டியோட கையில தான் மாட்டான், போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஆர்பர்ல நிறைய போட் இருக்கு, இதுல எதுல வேணாலும் அந்த ரேப் பண்ணாலும் வேலை பார்த்துட்டு இருக்கலாம், அதனால ஒவ்வொரு போட்டா செக் பண்ணணும்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஏகப்பட்ட போட் இருக்கு. அதை 2 பேரால மட்டும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது, நமக்கு இன்னும் உதவிக்கு ஆளுங்க வேணும்னு சொல்லி பேசிக்க அதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசரை கால் பண்ணி வர சொல்றாங்க. இப்ப அந்த போலீஸ் ஆபீசர் எங்க இருக்காருன்னா ஒரு அபார்ட்மெண்ட்ல தான். இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்டது சியோனுங்கிற ஒரு பொண்ணு தான். குற்றவாளி கண்டிப்பா அவன் மறுபடியும் மாட்டக்கூடாது, மாட்டினாலும் அதுக்கு இருக்கிற ஒரே எவிடன்ஸ் இந்த சியோனுங்கிற பொண்ணு தானோ. இந்த பொண்ணு தேடி வர வாய்ப்பு இருக்குன்னு தான் அந்த பொண்ணோட பாதுகாப்புக்காக அவங்க பிளாட்டுக்கு வெளியே 2 போலீஸ் ஆபீசர் இருப்பாங்க. அதுல ஒரு போலீஸ் ஆபீசர் போகவும் இன்னொரு போலீஸ் ஆபீசர்ட்ட நீ இங்கேயே பத்திரமா இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணு சொல்லிட்டு அந்த அபார்ட்மெண்ட் கீழே வந்து பார்த்தா ஒரு டெலிவரி பாய் மாஸ்க் மாட்டிட்டு வரவும் அதை பார்த்துட்டு அந்த போலீஸ் ஆபீசருக்கு டவுட் வந்து முகத்தை காட்டுன்னு சொல்ல அவரும் முகத்தை காட்டுறாரு. இது தான் தேடிட்டு இருக்க ஆளு இல்லைன்னு தெரியவும் அவர் அங்க இருந்து ஹார்பருக்கு போக இப்ப அந்த டெலிவரி மேன் அந்த லிப்ட்ல ஏற போகும்போது சடனா யாரோ ஒருத்தவனை கத்தியால வந்து குத்தவும் அது வேற யாரும் இல்ல, சியோட ரேப் கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த ஆளு தான். இப்ப ஹார்பரை தான் கட்டுறாங்க. அங்க உள்ள கிம்மோ போலீஸுக்கு முன்னாடி ரேப் பண்ண ஆளை எப்படியாவது நம்ம பிடிச்சாக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த சியோன் கேஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்ணும்போது தான் இந்த ஹார்பருக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல தான் சியோட அபார்ட்மெண்ட் இருக்கிறதாவும் அவனை ரேப் பண்ண ஆளு போலீஸை டைவர்ட் பண்றதுக்காக தான் அவன் வேணெடுத்து நீங்க வந்திருக்கணும், அவன் இப்ப கண்டிப்பா சியோனை தான் தேடி போயிருப்பான்னு புரிஞ்சுக்க வேகமா அவங்க கார்ல அங்க இருந்து போகவும் அந்த காரையும் அதுக்குள்ள இருக்க கிம்மையும் போலீஸ் ஆபீசர் பாத்துருவாங்க. இந்த கிம் தானே இந்த விஜிலாண்டி ப்ரோக்ராம ஹோஸ்ட் பண்றாங்க. அவங்க இங்க இருந்து போறாங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு உடனே அந்த காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கவும் இப்ப சியோனை ரேப் பண்ண அந்த ஆளை தான் காட்டுறாங்க. அந்த டெலிவரி மேனை கொலை பண்ணிட்டு அவனோட காஸ்டியூம் எடுத்துட்டு அந்த பொண்ணு இருக்க வீட்டுக்கு வரவும் வெளியில தான் போலீஸ் ஆபீசர் பாதுகாப்பு இருக்க அவனோட சண்டை போட்டு கொலை பண்ண ட்ரை பண்றான். அவர் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ற, அப்படி தடுக்க ட்ரை பண்ணதுல அவனோட உடம்புலையும் கத்தியால குத்த வலி தாங்க முடியாம கத்தவா அந்த சவுண்டு கிட்ட அந்த சியோனுங்கிற பொண்ணு வெளியில வரா. அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணவா அந்த பொண்ணு பயந்து போய் ஓடிட்டு இருக்க. அப்பதான் அங்க ஹீரோ வந்து அவன் அடிக்கிறாரு. அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடி போய் தப்பிக்க அடித்தாங்க முடியாதவே நீ விட்டு என்ன கொண்டுறாதன்னு சொல்லி கெஞ்சவும் நான் உன்னை விடுறேன், அதுக்கு பதிலா ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதுன்னு சொல்ல இப்ப கிம் வேகமா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கும் போது அவங்க காருக்கு இடையில ஒருத்தன் வந்துருவான். சீக்கிரமா வழியை விடுன்னு சொல்லவும் அவனும் மன்னிப்பு கேட்டு அங்க இருந்து போக அது நம்ம ஹீரோ தான். இப்ப கிம் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தா அங்க ஆம்புலன்ஸும் போலீஸும் இருக்காங்க. கிம் அதுக்குள்ள போக ட்ரை பண்றாங்க, நான் போலீஸ் தடுத்து நிறுத்தவும் நானும் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறதா சொல்லிட்டு போய் சொல்லிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. உள்ள வந்து பார்த்தா சிஎன்கிற பொண்ணு ரேப் பண்ணவன் அடி வாங்கி மயக்கம் போட்டு போய் கிடக்க அவன் மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி ரத்தத்தாலையும் மன்னிப்பு கடிதத்தையும் எழுதியிருப்பான், அதுவும் செவத்துல. அதை கிம் பார்த்துட்டு ஆனந்தமாக பின்னாடி வர போலீஸ் ஆபீசரும் பாக்குறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கட்டுறாங்க. விஜிலாண்டி கேஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ லாஸ்டா ஒரு பர்சனோட சண்டை போட்டிருப்பார்ல, அந்த இடத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிற ஹார்ட் டிஸ்கை யாரோ திருடிட்டு பண்ணதாவும் வாழ ரத்தத்தால எழுதினதை காட்டி அந்த விஜிலாண்டி அவன் பண்ண தப்ப மறைக்க விரும்பல, அதுக்கு பதிலா அவன் யாருன்னு மக்களுக்கு காட்ட விரும்புறான்னு சொல்லவும் ஹையர் ஆபீசர் அதை பார்த்துட்டு இந்த கேஸ சீக்கிரட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, அந்த அபார்ட்மெண்ட்ல என்னதான் நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்ல அப்பதான் ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து ஹையர் ஆபீசர்ட்ட சீக்கிரட்டா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லவும் உடனே நியூஸ் சேனலை சேஞ்ச் பண்ண அதுல விஜிலாண்டியோட கேஸ பத்தியும் அபார்ட்மெண்ட்ல அவன் ரத்தத்தால எழுதின போட்டோவையும் தான் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஹையர் ஆபீசர் கோவப்படுறாரு. கிரைம் ஸ்பாட்ல நடந்த விஷயம் எப்படி மீடியாவுக்கு போச்சு, ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களால சீக்கிரட்டா வச்சுக்க முடியாதுன்னு கோவப்படவும் அப்படியே கட் பண்ணா போலீஸ் அகாடமில தான் காட்டுறாங்க. ப்ரொஃபசர் மின் ஜியாங் 2 பேரையும் வர சொல்லி ஒரு முக்கியமான கேஸுக்காக போலீஸின் ஹெல்ப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் சிட்டிக்கு போறேன், நீங்க 2 பேரும் கேஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சர்வர்ல அப்லோட் பண்ற வேலையை பாருங்க, முக்கியமா இங்க இருக்கிற டீடைல்ஸ் எதுவுமே வெளியில போக கூடாதுன்னு சொல்ல ப்ரொஃபசர் இப்ப எந்த கேஸுக்காக போலீஸ் உதவி பண்ண வந்திருக்காரோ அது விஜிலாண்டியோட கேஸ் தான். அதுக்காக சீன்கிற ஒரு பொண்ணு இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு வரவும் அங்க கேஸ பத்தி எதுவும் க்ளூ கிடைக்குமா தேடிட்டு இருக்க. அப்ப அங்க ஒரு பொண்ணு வரா. இவங்க விஜிலாண்டி கேஸ பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கவும் உடனே விஜிலாண்டிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். நீங்க பண்ண வேண்டிய வேலையை அந்த விஜிலாண்டி பண்ணியிருக்கான், ஒரு குற்றவாளியை தடுத்து நிறுத்திருக்கான், அவனுக்கு நீங்க ரிவார்ட் தான் தரணும், ஆனா ஒரு குற்றவாளி மாதிரி தேடிட்டு இருக்கீங்கன்னு பேசவும் அங்க இருக்கிற சில போலீஸ் ஆபீசர் அந்த பொண்ணை கூட்டிட்டு போகவும் அப்பதான் ப்ரொஃபசர்ட்ட ஏடி கோவுன்னு சொல்லி அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் இருப்பாரு. அவரும் இப்ப இந்த ஒரு பொண்ணு தான் சப்போர்ட் பண்றான், நாளைக்கு இதே பெரிய இஷ்யூ ஆனா மக்கள் நிறைய பேர் அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லவும் அப்படியே கட் பண்ணா டிவி ஸ்டேஷனை தான் கட்டுறாங்க. அங்க மேனேஜர் கிம்ட்ட வந்து இந்த ப்ரோக்ராம் என்னவோ நல்லா தான் போகுது, ஆனா நம்மள நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விஜிலாண்டி யாரை கொலை பண்ணணும், அவன் கொலை பண்றதுக்கு முக்கியமான காரணமே நம்ம தாங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லவும் ஆனா கிம்முக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்ல. ஒரு சேனலுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ரேட்டிங்கா அதை பாக்குற வியூவர்ஸ் தான். கிரிட்டிசைஸ் பண்ண என்ன அப்போ நம்ம சேனல்ல தான் பாக்குறாங்க, அதுவும் ஒரு வகையில் நமக்கு லாபம் தான். நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா, அந்த விஜிலாண்டியை ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்ல மேனேஜர் அடுத்து என்னதான் பிளான் வச்சிருக்கேன்னு கேட்கவும் அப்பதான் கிம் அவங்க பிளான சொல்றாங்க. 3
3 குற்றவாளிகளை தேர்ந்தெடுத்து அதை டிவில டெலிகாஸ்ட் பண்ணி இந்த 3 பேருமே ஒவ்வொரு கிரைம் பண்ணியிருக்காங்க. விஜிலாண்டி இவங்க அடுத்து யாரை தான் தண்டிக்க போறான்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுக்கவும் போலீஸ் அகாடமியில உள்ள ஜியாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஃப்ரெண்டோ இந்த டிவி சேனலுக்காரங்க விஜிலாண்டி அடுத்து யாரை தான் கொலை பண்ணலாம்னு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லவும் அவங்க 3 பேர்ல ஜியாங் யாரை தான் சூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும் நைட் தன்னோட ஹாஸ்டல் ரூம்ல இருக்கும்போது மின் தூங்கினதுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியாம ப்ரொஃபஸரோட ரூமுக்கு தான் வரவும் அங்க அந்த 3 பேரோட டீடைல்ஸையும் பத்தி கலெக்ட் பண்ணி பார்க்கறான். அதுல சிங்கிற ஒரு ஆளை சூஸ் பண்றான். ஏன்னா அந்த சிஓ அவன்கிட்ட வேலை பார்த்த ஒரு பொண்ணுக்கு அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்ங்கிறதால டைரக்டா அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி அடிச்சு கொலை பண்ணியிருப்பான். அதுக்கு எவிடன்ஸா இருந்தா அவங்க 2 குழந்தைங்களையும் கொலை பண்ணியிருப்பான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சிஓ தான் தன்னோட அடுத்த டார்கெட்னு முடிவு பண்ண ஜியாங் அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்காக சோஷியல் மீடியால இருக்கவனோட அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்க்கவும் அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஜியாங்கோட ஃப்ரெண்ட் அடிக்கடி கிளப்புக்கு வான்னு சொல்லி ஒரு கூப்பிட்டு இருப்பார்ல அந்த கிளப்ல தான் இவன் அதிகமா இருப்பானு. அப்படியே கட் பண்ணா மறுபடியும் வீக்கெண்ட் வருது. வீக்கெண்ட்காக ஹீரோ மறுபடியும் ஊருக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் உங்களை ஒவ்வொரு தடவையும் கூப்பிட்டு தான் இருக்கேன், நீங்க கிளப்புக்கு வர மாட்டீங்க, இந்த தடவை அது வருவீங்களான்னு கேட்க அதுக்கு ஜியாங் விருப்பம் இல்லாத மாதிரியும் ஒரே ஒரு தடவை வர உனக்காக மட்டும் ஆனா இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிளப்புக்கு வரவும் கூடவே என் ஃப்ரெண்டு மீன் அந்த இன்னொரு பையனா இருக்க அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு வந்து ஜியாங் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அதோட ட்ரிங்க் பண்றதுக்காக இன்வைட் பண்ணவும் அந்த பொண்ணு கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஜியாங் அங்க உள்ள சிஏவியை பார்த்துட்டு இருக்கவும் அதை அந்த பொண்ணு நோட் பண்ணிருப்பா. அதனால தனியா கூட்டிட்டு வந்து எதுக்காக அவனையே பார்த்துட்டு இருக்கான்னு கேட்கவும் அவனை டிவில பார்த்தேன், நான் பார்த்தாலும் அவனை கன்ஃபார்ம் பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்கதா சொல்ல. ஆனா அந்த பொண்ணு வேற ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிறான். நீ எதுக்காக அவனை பார்த்தேன்னு எனக்கு தெரியும், உனக்கு ட்ரக்ஸ் வேணுமான்னு கேட்டுட்டு ஒரு பாக்கெட் எடுத்து காட்டுறா. அதுலதான் சின்னதா ட்ரக்ஸ் இருக்கவும் இதை வாங்குறதுக்காக தான் அந்த சிஓவை பார்த்துட்டு இருந்தா. இதோட ரேட் ரொம்பவே காஸ்ட்லி, சுலபமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரக் அந்த பொண்ணு யூஸ் பண்ணிட்டு ஜியாங்க கிஸ் பண்ணவும் அந்த போதை அவனுக்கு ஏற ஆரம்பிச்சிருது. அப்படியே கட் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் காலையில அவன் வீட்டுல இருக்கான். என்னதான் நேற்று ராத்திரி நடந்துச்சுன்னு எந்த ஒரு விஷயமும் ஞாபகம் வரல. அதுக்கப்புறம் வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட அகாடமிக்கு வரவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கிளப்ல ஒரு பொண்ணு ஒருவங்களை கழட்டி விட்டுட்டு போனீங்க, ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சான்னு கேட்க ஹீரோ அன்னைக்கு நடந்த எந்த ஒரு விஷயமும் தனக்கு ஞாபகம் இல்லணும், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்காதுன்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டும் அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சிஓட டீடைல்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்க அப்பதான் அவன் கொன்னானே 2 குழந்தைங்க. அந்த குழந்தைங்களோட வீடியோவும் அம்மா இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோவை பார்க்கவும் அந்த குழந்தைங்க எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கு, இந்த அப்பாவி குழந்தைங்களை அந்த சிஓ கொண்டானேன்னு சொல்லி அவன் மேல இன்னும் கோவம் தான் பட அதுல இருந்தே கண்டினியூஸா அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சிஓட வேலை என்னன்னா ட்ரக்ஸை சேல் பண்றதா. அப்படி சேல் பண்ற மொத்த அமௌண்ட்டும் இவனுக்கு இல்ல, ஏன்னா இவனுக்கும் மேல ஒரு ஆள் இருப்பாங்க. இவன் ட்ரக்ஸை சேல் பண்ண அமௌண்ட் அந்த ஆளுகிட்ட கொடுக்க அவன் அதுல ஒரு தொகை இவனுக்கு கமிஷனா கொடுக்கவும் அந்த பணம் எல்லாமே பத்திரமா ஒரு சீக்கிரட்டான இடத்துல ஒளிச்சு வச்சிருக்க. இப்ப அந்த சிஓ தான் காட்டுறாங்க கிளப்புக்கு போறதுக்காக தன்னோட கார் எடுக்கும் போது அதுல ஒரு பேப்பரும் நீ திருந்திடுன்னு சொல்லி ஒரு மொபைல் நம்பர் இருக்கு. அதை பார்த்து சிஓக்கு டவுட் வரவும் உடனே அவன் ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்ணி நான் உனக்கு ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பர் யாரோடதுன்னு கண்டுபிடின்னு சொல்லவும் அவனும் செக் பண்ணி பார்த்ததுல அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த டிஏ ஏஜென்சிங்கிற டிபார்ட்மெண்ட் ஃபோன் நம்பர் தான் தெரிய வர போலீஸ் தானே ட்ராக் பண்றதாவும் தான் ஏதோ ஒரு பிரச்சனையிலேயே மாட்டிக்க போறதா பயப்பட ஆரம்பிக்கிறான். அங்கிருந்து டைரக்டா கிளப்புக்கு வரவும் கிளப்புக்கு இவனை தேடி போலீஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா விஜிலாண்டோட டார்கெட் இவனா கூட இருக்கலாம். இவனா வந்து சரணடைகிற வரைக்கும் போலீஸால எதுவும் பண்ண முடியாதுதான். இவனை சரணடைகிறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஏதாவது ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி அங்கதான் டிஏ ஏஜென்சி பணம் தேடி வந்துட்டு இருக்கவும் அந்த கிளப்ல இருந்து தப்பிச்சு ஓடுறான். அப்படி தப்பிச்சு ஒண்ணுவன் பணத்தை வைக்கிறதுக்காக ஒரு சீக்கிரட்டா பிளேஸ் வச்சிருப்பானே அந்த இடத்துக்கு தான் வரவும் அங்க இருக்கிற லாக்கர் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க பணம் எதுவுமே இல்ல. தன்னோட பணம் எங்க தான் போச்சுன்னு தெரியாம இருக்கும் போது அப்பதான் சிஓட பேரு யாரோ தூரத்துல இருந்து கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா அங்க விஜிலாண்டியா நம்ம ஹீரோ தான் வந்திருக்கவோ நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். நீ ஏன் கையில மாட்டுறதுக்கு முன்னாடி எங்க போலீஸ் கையில மாட்டிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அவன் பணம் எல்லாத்தையுமே அவன் கண்ணு முன்னாடி எரிக்கவன் கோவப்பட்ட சிஓ ஹீரோவோட சண்டை போட வர ஆனா ஹீரோ அதை சாசாலாம் சமாளிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவனை நல்லா அடிச்சுட்டு ஒரு இரும்பு கம்பியை வச்சு அவன் கழுத்தை நெரிச்சு ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறாரு. இவனால 2 குழந்தைங்க இறந்து போயிருப்பாங்களே அந்த குழந்தைங்களோட வீடியோ தான் அது. இந்த குழந்தைங்க யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க அவனும் பண்ணது தப்பதான் விட்டுருன்னு சொல்ல அப்ப ஹீரோ நீ இந்த குழந்தைங்களோட போட்டோவை பார்த்துட்டே இருன்னு சொல்லிட்டான். அந்த செயினை பலமா இழுக்க அதே இடத்துல செயின் கழுத்தை நெருக்கி மூச்சு விட முடியாம இறந்து போகவும் அங்கிருந்து ஜியாங் இப்ப தன்னோட வீட்டுக்கு வந்து நிம்மதியா தங்குவோம். கட் பண்ணதுக்கு அடுத்த நாள் இந்த சிஓ இறந்து போன விஷயம் தெரியவும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக அங்க வந்திருக்காங்க. அங்க வந்து போலீஸ் ஆபீசர் எல்லாருமே இவனை கொண்டது கண்டிப்பா அந்த விஜிலண்டோட வேலையா தான் இருக்குன்னு சொல்லி யோசிக்கவும் இன்னொரு பக்கம் பிரஸ் பீப்பிள்ஸ் எல்லாம் வர சொல்லி ஒரு ஐஆர் ஆபீசர் சிஎன்னு ஒரு விக்டிமா கொலை பண்ணிருக்காங்க. அவன் கொலையில சம்பந்தப்பட்டது யாரா இருந்தாலும் சரி சட்டப்படி தண்டனை கிடைக்கும்னு சொல்ல இன்னொரு பக்கம் பொலிட்டிஷியன் ஐஆர் ஆபீசர்ஸ் எல்லாம் மீட்டிங்க போட்டு அந்த விஜிலாண்டி சீக்கிரமா பிடிச்சாகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஆனா மக்கள் எல்லாம் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போலீஸால பிடிக்க முடியாத ஒருத்தன் தானே வந்து விஜிலாண்டி கொலை பண்ணிருக்கான். அவனை பிடிக்கிறதுக்காக போலீஸே இவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இன்டர்நெட்ல வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்படியே கட் பண்ணா டிவி ஸ்டேஷனை தான் கட்டுறாங்க. நைட் டைமுக்கு அந்த டிவி ஸ்டேஷனுக்கு வரும்போது அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அதோட மேனேஜர் எல்லாமே அவங்கள வெல்கம் பண்றதுக்காக லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கையில கேக்கோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கிம் அங்க வந்தவங்க கோவப்படுறாங்க. உடனே அந்த கேண்டில் ஆஃப் பண்ணிட்டு லைட்ஸை போடுங்கன்னு சொல்லவும் இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாம் ஜாலியா இருக்கீங்கன்னு சொல்லவும் அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறதுக்கான காரணம் டிஆர்பி ரேட்டிங் அந்த சேனலுக்கு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அந்த சந்தோஷம் தான் எல்லாருக்கும்
போராடிட்டு இருக்கவோ, ஆனா கிம் மட்டும் கோவத்துல இருக்காங்க. அதுக்கான காரணம் விஜிலாண்டி கொலை பண்ண விஷயத்தை பத்தி யாருக்காவது ஏதாவது டீடைல் தெரிஞ்சிச்சான்னு கேட்க சில போட்டோஸ் கிடைச்சதா சொல்லி காட்டுறாங்க. அதாவது விஜிலாண்டி கொலை பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருப்பாங்களே அந்த போட்டோவை தான் காட்டியிருப்பாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நம்ம விஜிலாண்டி கொன்னதுக்கு அப்புறம் எடுக்கிற போட்டோ இல்ல, அவன் கொலை பண்ணும் போதோ இல்ல அடிக்கும் போதோ இருக்கிற போட்டோ வேணும். முக்கியமா விஜிலாண்டி அடுத்து யாரை தான் சூஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம தான் முடிவு பண்ணணும்னு சொல்ல அப்படியே கட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல 2 போலீஸ் ஆபீசர் விஜிலாண்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர கமெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல சில கமெண்ட்ஸ், இந்த மாசத்துல மட்டும் விஜிலாண்டியால பல குற்றங்கள் தடுக்கப்பட்டதா பேசிட்டு இருக்காவோ. அப்பதான் டிடெக்டிவ் கோ அங்க வராரு. இனிமேல் விஜிலாண்டி கேஸ் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறதுல அதை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதை எந்த டிபார்ட்மெண்ட் கேட்கவும் ரீஜனல் டிபார்ட்மெண்ட். இனிமேல் அவருக்கு கீழே தான் நம்ம வருவோம், அவருக்கு உதவி பண்றதா நம்ம வேலைன்னு சொல்ல அதை கேட்ட உடனே அந்த 2 போலீஸ் ஆபீசர் ஷாக் ஆகுறாங்க. அந்த மான்ஸ்டர் கீழே தான் நம்ம வேலை பார்க்கணுமான அப்படியே கற்பனா. இப்ப போலீஸ் ஆபீசர் மான்ஸ்டர்னு சொல்லி ஒரு ஆளை பத்தி பேசியிருப்பாங்களே, அது இவர் தான் ரீஜனல் டிபார்ட்மெண்டோட ஹெட். இவர் பேரு ஜோயன். விஜிலாண்டி கேஸ் இப்ப இவர் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகவா அதுக்காக ஒரு பர்சனை மீட் பண்ண வந்திருக்காரு. இவன் வேற யாரும் இல்ல, இறந்த போன சிஇஓட ஃப்ரெண்டு தான். அவனை ஒரு ரூஃப் டாப் கூட்டிட்டு வந்து உன் ஃப்ரெண்டு லாஸ்ட் யாரை மீட் பண்ணா இவன்கிட்ட எதுவும் சொன்னானான்னு சொல்லி விஜிலாண்டிய பத்தி எதுவும் தகவல் கிடைக்குமா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ண அந்த ஃப்ரெண்டும் நான் எதுக்காக அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும், உங்ககிட்ட என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு வாரண்ட் இருக்கா, அப்படி இருந்தா மட்டும் தான் பதில் சொல்ல முடியும்னு சொல்ல இவன் இப்படிலாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டான். அந்த ஜோயன் அவன் முகத்திலேயே ஒரு குத்து குத்தவும் அவன் ஆளு சுருண்டுருவான். அதுக்கப்புறம் ஒரே கையில அந்த ரூஃப் டாப்ல இருந்து கீழே போடுற மாதிரி பிடிச்சுக்கவும் அவனும் பயந்து போய் அவனுக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். சிஇஓ சாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு நம்பரை கொடுத்து செக் பண்ண சொன்னான். செக் பண்ணதுல அந்த டிஏ ஏஜென்ட்டோட போலீஸ் நம்பர். அடுத்து அந்த விஜிலாண்டி கண்டிப்பா வயசான ஆளா இருக்க சான்ஸே இல்ல. ஏன்னா சிஇஓ அதிகமா இருக்கிறது கிளப்ல மட்டும் தான். அந்த கிளப்புக்கு யங் பீப்பிள் தான் அதிகமா வருவாங்க. ஒருவேளை விஜிலாண்டி அவனை கொல்லிருந்தா கூட அவனை ஃபாலோ பண்ணிருக்கணும். அப்ப கிளப்புக்கு வர ஒருத்தன் எப்படி வயசான ஆளா இருக்க முடியும், அவன் கண்டிப்பா ஒரு வயசு பையனா தான் இருக்க முடியும்னு சொல்ல அப்ப ஜோயின்கிற ஆபீசர் யாருக்கோ கால் பண்ணி சீக்கிரமாவே அந்த விஜிலாண்டி நான் பிடிப்பேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ பண்ண விழால இன்ஸ்பயர் ஆன பல பேர் விஜிலாண்டியா மாதிரி குற்றம் பண்ண ஒவ்வொருத்தங்களையும் தேடி போய் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் 3 பேர் ஒரு பொண்ணு கிட்ட வம்பிழுத்ததுக்காக ஒரு ஆள் அடிச்சு மிரட்டிட்டு இருக்கவும் போலீஸ் அவங்களை கைது பண்ணிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. எதுக்காக அந்த பர்சனை அடிச்சுங்கன்னு கேட்கவும் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கான், அவன் பண்ண தப்புக்காக தான் அவனை அடிச்சதா சொல்ல அதுக்கு போலீஸ் ஆபீசரும் தப்பு பண்ணவங்களை தண்டிக்க தான் சட்டமும் போலீஸும் இருக்குது, நீங்க வயலன்ஸ் பண்ணது தப்பு தான் சொல்லி அவங்க மேல கேஸ் போடவும் அன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே 18 கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஏகப்பட்ட பேர் விஜிலாண்டியோட மாஸ்க மாட்டிட்டு தப்பு பண்ண ஆளுங்களை போய் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எல்லா விஷயமே நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அத போலீஸ் அகாடமில இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரும் இந்த விஜிலாண்டி ஃபேமஸ் ஆக்குறதே மீடியா தான். மீடியாவால தான் இப்ப நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. அந்த விஜிலாண்டிக்கு நல்லாவே தெரியும் அவன் ஒரு வேளை இப்படி சண்டை போட ஆரம்பிச்சான். அதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னு சொல்லி ஜியாங் கிட்ட கேட்கவும் அதுக்கு ஜியாங்கும் அந்த விஜிலாண்டியோட எண்ணெய் நம்ம குற்றங்களை தடுக்கிறதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்றதா தான் இருக்கும். அவன மாதிரி நிறைய பேரை மாறணும்னு அவன் நினைச்சிருக்க மாட்டான்னு சொல்ல ஜியாங் பேசலாம் பார்த்துட்டு மின்னுக்கு மட்டும் ஏதோ சந்தேகம் வந்துட்டே இருக்கு. ஜியாங்கிட்ட கொஞ்ச நாளாவே ஒரு நடவடிக்கையில நிறைய மாற்றங்கள் இருக்கிறதா சொல்ல அப்படியே கட் பண்ண போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் காட்டுறாங்க. அங்கதான் ஜோயின் வர அவர்கிட்ட விஜிலாண்டி கேஸை பத்தின அவங்க கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த விஜிலாண்டி யாரை கொலை பண்றானோ அந்த இடத்துல இந்த ஒரு டேஷ் கேமரா ஃபிங்கர் பிரிண்ட் எந்த ஒரு தடையுமே கிடைக்கலானோ அதோட அவனால மட்டுமே இந்த மாசம் நிறைய குற்றங்கள் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். அதை கேட்கிற அந்த ஜோயின்கிற ஆபீசருக்கு ஒரு ஈகோ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம போலீஸ் ஆபீசர் சட்டம் அதோட ஜெயிலு இதையெல்லாம் பார்த்து பயப்படாத குற்றவாளிங்க தனி ஒரு விஜிலாண்டியை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லி அந்த இடத்த ஒரு ஈகோ ஸ்டார்ட் ஆகவும் அப்படியே கட் பண்ண இப்ப கிம்ம தான் காட்டுறாங்க. விஜிலாண்டி ப்ரோக்ராமுக்காக அடுத்து எதை பத்தி சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டை செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கண்ணில் ஒரு ட்ரக் ஆக்சிடென்ட் கேஸ் படுது. அதை உடனே பார்த்துட்டு அதுதான் அவங்க சூஸ் பண்ண போற அடுத்த ப்ரோக்ராம்னோ அங்க இருக்கிற ஒரு ஆளை சொல்லி இந்த ட்ரக் டிரைவர் எங்க இருந்தாலும் உடனே போய் இன்டர்வியூ எடுன்னு சொல்ல இந்த கேஸ் சோசியல் மீடியால ரொம்பவே பாப்புலரா இருக்கும். அதை ஹீரோவும் பாக்குறாரு. அதுவும் ப்ரொஃபஸரோட ரூம்ல இருந்து. இந்த ப்ரொஃபஸரோட ரூம்ல இருக்க விஷயம் என்னன்னா இவரோட சர்வர்ல மட்டும் கொரியால நடக்கிற எல்லா கிரைமோட டீடைல்ஸ் இருக்கும். அப்படி செக் பண்ணி பார்த்ததுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டெலிவரி மேன் டெலிவரி பண்ண போகும்போது அங்க ரோடு எம்டியா தான் இருந்திருக்கு, யாரும் இல்ல. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அவரோட டெலிவரி பாக்ஸ் எல்லாம் கொண்டு போகும்போது சடனா வேகமா அதோட ட்ரக் அவர் மேல மோதிடும். அந்த ட்ரக் டிரைவரின் கீழே வந்து அடிப்பட்ட ஆளை பார்க்கவும் அவன் இன்னும் உயிருக்கு தான் போராடிட்டு இருக்க. ஆனா அந்த ட்ரக் டிரைவர் அவனை காப்பாத்துறதுக்கு ஆம்புலன்ஸும் கால் பண்ணல, அவன் தூக்கிட்டு போய் உதவி பண்ணல. அதுக்கு பதிலா அவன் ட்ரக்ல ஏறி இவன் உயிரோட இருந்தா நமக்கே ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குன்னு அந்த ட்ரக்கை ரிவர்ஸ்ல எடுத்துட்டு வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆன மேல ஏத்தி கொலை பண்ணவோ அதெல்லாம் உள்ள சிசிடிவில லிஸ்டான கேமரா மூலமா ரெக்கார்ட் ஆயிருக்கும். அது இப்ப ப்ரொஃபஸரோட சர்வர்லயே இருக்க. அதை பார்த்த ஹீரோ தன்னோட அடுத்த டார்கெட் எவன் தான் சொல்லி சூஸ் பண்ணும் போது அந்த டைம் ப்ரொஃபஸரோட ரூமுக்கு மின்னும் வந்துருவான். இந்த டைம்ல நீங்க என்ன பண்றேன்னு கேட்கவும் எனக்கு தூக்கம் வரல, அதனாலதான் கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் சர்வர்ல ஏத்துறதுக்காக இங்க வந்ததா சொல்ல அப்ப நானும் உனக்கு உதவியா இருக்கேன்னு சொல்லிட்டு மின்னும் கூடவே இருக்க. இப்ப மறுபடியும் ஹீரோவுக்கு வீக்கெண்ட் லீவ் வருது. அங்கிருந்து தான் ஊருக்கு வந்த ஹீரோ முதல் வேலையா அந்த ட்ரக் டிரைவர் தான் மீட் பண்ண போகவும் அவனை தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த ட்ரக் டிரைவரை மீட் பண்றதுக்காக ஆக்சிடென்ட்ல ஒரு பையன் இறந்து போயிருப்பானே அவங்க அம்மா தான் வந்திருக்க. என் பையனை கொண்டது நீதான் சொல்லி சண்டை போட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ட்ரக் டிரைவரும் என் மேல எந்த ஒரு தப்பு இல்ல, உன் பையன் தான் என் ட்ரக்குக்கு இடையில வந்துட்டான். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, உன் பையன் பண்ண வேணால எனக்கு தான் பிரச்சனை. சில மாசங்கள் ஜெயில இருக்க வேண்டியதாயிடுச்சு, எனக்கான தண்ணியும் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் உன் பையனோட சாவுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு
பண்ணுங்கன்னு சொல்லி அந்த லேடியை கீழே தள்ளி விடவும் அதெல்லாம் பாக்குற ஹீரோவுக்கு கோவம் வருது. ஆனா சரியான டைம் இவனுக்கு வரட்டுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ண ஒரு பிரைவேட் பாத் ஹவுஸ் தான் கட்டுறாங்க. அந்த டாக்ஸி டிரைவர் அங்கதான் வந்து குளிச்சிட்டு இருக்கவன் அங்க அவன் மட்டும் தான் இருக்க. அப்போ பின்னாடி விஜிலாண்டியோட கெட்டப்ல ஒருத்தன் வந்து அந்த டிரைவரை தண்ணியில முக்கிய கொலை பண்றான். இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. தன்னோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கவும் அங்க அந்த பாட்டிமா இருக்காங்க. அவங்க பொருளா மறுபடியும் கீழே கிடக்கவும் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த பாட்டிமா கிட்ட கொடுக்க அவங்க அதுக்காக சாக்லேட்டும் கொடுக்குறாங்க. அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது டிவி சேனல்ல ஒரு நியூஸ் ஓடுது. அந்த டாக்ஸி டிரைவர் யாரோ கொலை பண்ணிட்டாங்கணும். இது விஜிலாண்டியோட வேலையை தான் இருக்கும்னு தோணு. அதை பாக்குற ஹீரோவுக்கு அதிர்ச்சியா இருக்கு. நம்ம இங்க இருக்கும்போது வேறு யார் இவனை கொலை பண்ணிருப்பான்னு சொல்லி சந்தேகம் வர இப்ப அந்த டிரைவர் இறந்து போன இடத்துக்கு தான் ஜோயினும் அவர் கூடவே சில போலீஸ் ஆபீசர் வந்திருப்பாங்க. எதுவும் க்ளூ கிடைக்குமான்னு ட்ரை பண்ணதுல சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபிங்கர் பிரிண்ட் எந்த ஒரு க்ளூவோ எவிடன்ஸோ கிடைக்கலன்னு சொல்ல கட் பண்ணா டிவி ஸ்டேஷன்ல கிம் ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. ஏன்னா அந்த டிரைவரை வச்சுதான் அடுத்த ப்ரோக்ராம் பிளான் பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள அவன் இறந்து போகவும் அங்க இருக்கிற ரிப்போர்ட்டரை வர சொல்லி அந்த டிரைவர் இன்டர்வியூ எடுத்தீங்களான்னு கேட்கவும் அந்த ரிப்போர்ட்டரும் அந்த டிரைவர் இன்டர்வியூ எடுக்கலன்னு சொல்லவும் அந்த ரிப்போர்ட்டர் மேலேயும் கோவப்படுறாங்க. அப்பதான் வேற ஒரு சேனல்ல விஜிலாண்டோட ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது. அதுல ரீசெண்டா ஒரு ட்ரக் டிரைவர் கொலை பண்ணாங்களே அதே மாதிரி இன்னும் 3 கொலை நடந்திருக்கணும். டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க ஒரு பொண்ணு பேரு போ இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காக அவங்க ஹஸ்பண்டே கொண்டு இருப்பாங்க. அடுத்து சாய்னு ஒரு மைனர் பையன் அவனும் ஒரு ரேப் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருப்பான். அடுத்து இன்னொரு ஆளு தொடர்ந்து கொலைகளா நடந்துட்டு இருக்க. இந்த கொலையெல்லாம் பண்ணது ஹீரோட டூப்ளிகேட் தான். இப்ப போலீஸ் அகாடமில இருக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. தன்ன மாதிரியே குற்றவாளிகளை தேடி போய் கொலை பண்ற ஆளு யாரதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க சைக்காலஜி சம்பந்தப்பட்ட ஒரு புக்கை தான் பார்த்துட்டு இருக்கவன். அதுல யாராவது ஒரு பர்சன் யாரு மேல இம்ப்ரெஸ் ஆகணும் அவன மாதிரி நடந்துக்குவானோ அவன் கண்டிப்பா அந்த இம்ப்ரெஷன் ஆளை ஃபாலோ பண்ணுவானோ இல்லனா அவனை சுத்தி தான் இருக்கணும்னு அந்த புக்ல இருக்கவன். அப்பதான் ஜியாங்கோட ஃப்ரெண்டு வந்து விஜிலாண்டோட வீடியோ டிவில டெலிகாஸ்ட் ஆகிறதா சொல்ல அந்த டூப்ளிகேட் அவன் ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஃபுட்டேஜையும் ஒரு சேனலுக்கு சென்ட் பண்ணிருப்பான். அதுதான் இப்ப ஓடிட்டு இருக்கு. அதுல அந்த டூப்ளிகேட் ஒரு விஜிலாண்டியா இருந்து குற்றவாளிகளை கொல்றது தப்புதான். ஆனா குற்றவாளிகள் சட்டத்துல இருந்து தப்பிக்கும் போது அப்ப விஜிலாண்டி உருவாக தான் செய்வான். அதனால நானும் என் விஜிலாண்டி வெளியே நிறுத்த போறதில்ல. போலீஸால என்னை பிடிக்க முடியாதுன்னு டைரக்டா சேலஞ்ச் விடுறான். அதெல்லாம் ஜியாங்கும் பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா ஒரு மர்டர் ஸ்பாட்டை தான் காட்டுறாங்க. அந்த டூப்ளிகேட் ரேப் கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு பையனை கொண்டு இருப்பால அந்த இடத்துல தான் ஜோயினும் போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்காங்க. ஒரே நாள 3 பேர் அந்த விஜிலாண்டி கொலை பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளுக்கும் இந்த கொலைகளுக்கும் வேற வேற பேட்டர்ன் இருக்கிறதாவும் அந்த விஜிலாண்டி நம்மள கன்ஃபியூஸ் பண்ணதான் இப்படி வேற மெத்தட்ல கொலை பண்ணிருப்பான்னு சொல்ல. ஆனா ப்ரொஃபசர் மட்டும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த கொலையை பண்ணது கண்டிப்பா விஜிலாண்டி இல்ல அவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு டூப்ளிகேட் தான் பண்ணிருக்கணும்னு கொலை பண்ண விதத்தை வச்சு கரெக்டா கெஸ் பண்ணவும் இப்ப டிவி ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. விஜிலாண்டி ப்ரோக்ராம் பண்றது கிம் வேலை பார்த்தா டிவி ஸ்டேஷன் தானே. ஆனா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரதுக்கு முன்னாடியே வேற ஒரு சேனலுக்கு அந்த டூப்ளிகேட் அவன் வீடியோவை சென்ட் பண்ணிருக்கவும் மேனேஜர் கோவத்துல இருக்காரு. அந்த விஜிலாண்டி வேற ஒரு சேனலுக்கு அவன் வீடியோவை சென்ட் பண்ணிருக்கான். இப்படி நடந்தா அந்த விஜிலாண்டி ப்ரோக்ராம கேன்சல் பண்ண வேண்டியதான்னு சொல்ல. ஆனா கிம் மட்டும் அந்த வீடியோல வந்தது விஜிலாண்டியே இல்ல அவனோட டூப்ளிகேட். ஆனா அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா அது கிம்மும் விஜிலாண்டி ஒரு வேலை அவனோட மெசேஜ் சென்ட் பண்றதா இருந்தா அது நம்ம சேனல் மூலமா மட்டும் தான் சென்ட் பண்ணுவான். அதுக்கான வேலையை தான் நான் பார்க்க போறதா சொல்லி ஒரு டிவி ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறாங்க. அதுல விஜிலாண்டிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கிம்மும் விஜிலாண்டி பண்றது தப்புன்னு சொல்லி ஒரு நபர் விவாதம் பண்ணிட்டு இருக்க. விஜிலாண்டி குற்றவாளிகளை தண்டிச்சாலும் அதுக்கான உரிமையை அவனுக்கு யாரு கொடுத்திருக்கா. அவனால பல சட்ட ஒழுங்குல பிரச்சனை வருது. அந்த விஜிலாண்டி பண்ற எல்லா வேலையும் ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிரானதுனோ அவனை ஒரு ஹீரோவா மக்கள் பார்க்க காரணம் உங்க மீடியா தான் சொல்லவும். அது கிம்மும் விஜிலாண்டி செய்யறதெல்லாம் சரின்னு நானும் சொல்லல. ஆனா விஜிலாண்டி உருவாக்க காரணம் யாரு? ஒரு குற்றவாளி தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அவன் மாட்டிக்க கூடாதுன்னு அவனால பாதிக்கப்பட்ட விக்டமோட குடும்பத்தையே டார்கெட் பண்றான். அவங்களுக்கு தொல்லை கொடுக்கறான். அதனால நடக்கிறது என்ன? அவன் குடும்பம் பாதிக்கப்படுது. அவன் வீட்டுல இருக்க குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்படுறவங்க விஜிலாண்டியா உருவாகுறாங்க. இப்ப நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் விஜிலாண்டியோ மீடியாவோ காரணம் இல்ல. உங்க சட்டத்துல மாற்றம் வர வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கணும்னு ஹீரோவுக்கு அது மூலமா உன்னை சப்போர்ட் பண்ண நாங்க இருக்கோம்னு சொல்லி இன்டைரக்டா தெரியப்படுத்த ட்ரை பண்றாங்க. அந்த இன்டர்வியூ பார்த்த ஹீரோவும் அதை புரிஞ்சுக்க அப்படியே கட் பண்ணா போலீஸ் ஆபீசர் ஹுடிய மாட்டிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்க ஒருத்தனை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவனை யாரும் கரெக்டா ஜோயின் கிட்ட வந்து மாட்டிக்கவன். அவனை பிடிச்ச முகத்துல ஒரு பஞ்சு கொடுக்க போகும்போது அவன் பயந்து போறான். அப்போ ஜோயின் நம்ம தேடுற விஜிலாண்டி கண்டிப்பா இவனா இருக்காதுன்னு சொல்ல. அப்ப சுத்தி இருக்கிற போலீஸ் ஆபீசர்லாம் என்ன காரணம்னு கேட்டா நான் ஒருத்தன் கையை நீட்டு அந்த பார்த்து இவன் பயந்து போறானே இவன் எங்க பல பேரோட சண்டை போட்டிருப்பான்னு சொல்லவும் இப்ப ஹீரோவுக்கு அடிக்கடி சாக்லேட் தருவாங்களே அந்த பாட்டிமா அவங்கள தான் காட்டுறாங்க. அவங்க தள்ளு வண்டியில பழைய பொருளை எடுத்துட்டு கொண்டு வரவும் அந்த பாட்டி வயசானவங்க அந்த வண்டியை வேகமா இழுத்துட்டு போக முடியல. அப்பதான் பின்னாடி ஒரு கார் வரவும் அதுல இருக்கிற ஆளும் அவன் போற வழியில தான் பாட்டிமா போயிட்டு இருக்கவும் அவங்களை விலக சொல்லி கண்டினியூஸா ஆரன் அடிச்சுட்டே இருக்க. அந்த பாட்டிமாலையும் வேகமா போக முடியல. அதனால வெறுப்பானவன் அவங்க மேலேயே கார்ல மோதவும் அவங்க கீழே விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஒரு ஆளு பாட்டிமாவுக்கு உதவி பண்ண வர அதுக்குள்ள அவங்க இறந்து போயிடுவாங்க. அதனால உதவி பண்ண வந்த ஆளும் கோவப்பட்டு அந்த கார்ல வந்து ஆளை அடிக்கவும் அங்க போலீஸ் ஆபீசர் வந்துருவாங்க. பாட்டிமாவோட டெட் பாடி ஆம்புலன்ஸ்ல கொண்டு போகவும் அவங்க மேல கார் மோதின ஆளை அரெஸ்ட் பண்றாங்க. கூடவே அவன் அடிச்சதுக்காக பாட்டிமாவுக்கு உதவி பண்ண வந்த பையன்கிட்டயும் நீ ஆக்சிடென்ட் பண்ணதால அடிச்சிருக்க கூடாது இது சட்டப்படி தப்புன்னு அவனையும் அரெஸ்ட் பண்ண. அவனும் நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்றான். ஆனா போலீஸ் ஃபோர்ஸ் பண்ணி அவனை கூட்டிட்டு போகவும் அதுக்கு அடுத்த நாள் தலைப்புச் செய்தி நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆகுது. அந்த நியூஸ்ல ஆக்சிடென்ட் பண்ண ஒருத்தன் இப்ப போலீஸ் பாதுகாப்புல ஹாஸ்பிட்டல் இருக்கிறதாவும் உதவி பண்ண வந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனதாவும் நியூஸ்ல டெலிகாஸ்ட்
ஆயிட்டு இருக்கு. அந்த போலீஸ் அகாடமியில இருக்க ஹீரோ ஜியாங் பார்க்க இறந்து போனது தனக்கு சாக்லேட் தர அந்த பாட்டிமா தான் தெரியவும் அவங்க சாவுக்கு காரணமான ஆளு மேல ரொம்பவே கோவப்படுறான். அதுக்கப்புறம் யாருக்குன்னு தெரியாம நைட் டைம் ப்ரொஃபஸரோட ரூமுக்கு வந்து கேஸ் டீடைல் செக் பண்ணும்போது அந்த தூரத்துல இருந்து யாரோ ஒரு ஆள் பாக்குற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அது யாருன்னு தெரியல. இப்ப ஹீரோவுக்கு மறுபடியும் வீக்கெண்ட்ல லீவ் கிடைக்க ஊருக்கு போறாரு. இப்ப கட் பண்ண ஒரு ஆளை தான் காட்டுறாங்க. இவன் வேற யாரும் இல்ல, பாட்டிமா மேல கார் மோதனால அவனோட பேரு சூன். அந்த சூனோட பிரதர் தான் இவன். இப்ப பாட்டிமாவோட வீட்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசி அவன் தம்பியை வெளியில கொண்டு வரலாம்னு சொல்லி ட்ரை பண்றான். தன்னோட பிரதரை கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வர உங்க உதவி தேவைப்படுது, நான் நிறைய பணம் தரதான் சொல்லி அந்த கதவை தட்டிட்டே இருக்க உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னு சொல்லி கோவப்பட்டு அங்க இருந்து போறான். கட் பண்ண வீட்டுக்குள்ள ஒரு தாத்தாவை தான் காட்டுறாங்க. இந்த தாத்தா தான் பாட்டிமாவோட ஹஸ்பண்ட். ரொம்ப நாளாவே அன்கான்சியஸா தான் இருக்காரு. இவரை பாத்துக்கிறது எல்லாமே பாட்டிமா தான். இப்ப அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இப்ப சூனோட பிரதரை தான் காட்டுறாங்க. தாத்தாவை பார்க்க முடியலன்னு கடுப்பாகி ஒரு பாருக்கு வரான். அப்ப அவன் பின்னாடியே ஜியான் விஜிலாண்டியா வந்து அவனை அடிக்கவும் அப்படியே கட் பண்ணா டிவி ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. இப்ப ரீசெண்டா சோசியல் மீடியால பாப்புலர் இருக்க கேஸ் தான் அது அந்த பாட்டிமாவோட கேஸ் தான். கண்டிப்பா அந்த விஜிலாண்டி பாட்டிமாவை ஆக்சிடென்ட் பண்ண அந்த சூனை தேடி வருவான். அந்த டைம் அவனை நம்ம வீடியோ எடுக்கணும்னு ஆக்சிடென்ட் பண்ண அந்த சூன் இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிறதாவும் ஹாஸ்பிட்டல சுத்தி நம்ம சேனல்ல சேர்ந்து எல்லா ஆளுங்களும் இருக்கணும்னு விஜிலாண்டி எந்த வழியில வந்தாலும் அவனை கண்டிப்பா நம்ம வீடியோவோ இல்ல போட்டோவோ எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்ப அந்த சூனியா இருக்க ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. அவன் பாதுகாப்புக்காக கூடவே ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்க. அவருக்கு ஒரு கால் வருது. அதுல பார்க்கிங்ல உள்ள அவர் கார் மேல இன்னொரு கார் மோதிருச்சுன்னு உடனே அவர் அங்க இருந்து கிளம்ப இதை நம்ம ஹீரோட வேலை தான். அவரை டைவர்ட் பண்ணிட்டு இப்ப அந்த சூன் இருக்க ரூமுக்கு வரவும் அங்க அவனை மிரட்டி கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி நீ பண்ண தப்ப ஒத்துக்கோ, அதுக்கான தண்டனை ஏத்துக்கோ, இல்லனா நீ நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவ. அப்படி மீட் பண்ணும்போது அந்த பாட்டி இறக்கும் போது எவ்வளவு வேதனை அனுபவிச்சாங்களோ அதை விடவும் பல மடங்கு வேதனை அனுபவிப்பேன்னு சொல்ல கட் பண்ண இப்ப டேட்டிவ் கோவியம் அவரோட டீமும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க சூனோட பாதுகாப்புக்காக இருந்த போலீஸ் கீழே வந்திருக்கதை பார்த்துட்டு எதுக்காக கீழே வந்தன்னு கேட்க என் கார் மேல யாரோ மோதிட்டாங்கன்னு கால் வந்துச்சு, அதனாலதான் வந்ததா சொல்லிட்டு காரை செக் பண்ணவும் அதுல அடிப்பட்ட மாதிரி எந்த ஒரு அடையாளமும் இல்ல. இது தெரியவும் யாரும் அவங்களை வேணும்னு டைவர்ட் பண்ண ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது விஜிலாண்டோட வேலை தான் இருக்கும்னு அங்க இருந்து வேகமா ஓடுறாங்க. அதே டைம் ஜோயின் ஆல்ரெடி அந்த சூனை மீட் பண்ண அவனை அட்மிட் பண்ண ஃப்ளோர்ல இருக்க ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கவும் அவரை கிராஸ் பண்ணி ஒரு டாக்டர் போறாரு. அந்த டாக்டர் ஷூவின் ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு டவுட் வர அவன் பின்னாடி போக ட்ரை பண்ணவும் அப்போ சூனோட ரூம்ல இருந்து சவுண்ட் வர உடனே ஜோயினும் மத்த போலீஸ் ஆபீசர் அங்க வராங்க. சூனும் யாரோ ஒருத்தன் ஒரு பிளாக் ஓடி மாடிட்டு தன்னை மிரட்டிட்டு இங்க இருந்து போனதா சொல்ல அது விஜிலாண்டியோட வேலை தான் இருக்கும்னு போலீஸ் ஆபீசர் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம் ஹீரோ அங்க இருந்து பேக் டோர் வழியா போகவும் இப்போ சூன் உதவிக்காக அவனோட பிரதரோட நம்பருக்கு தான் கால் பண்ணவும் ஆனா மொபைல் ரிங் ஆகுறது என்னமோ அவன் ரூம்ல தான். செக் பண்ணி பார்த்தா அங்கதான் அவன் பிரதரோட மொபைலும் அதுல அவன் அடி வாங்கின மாதிரியே வால் பேப்பர் இருக்கு. இதுவும் நம்ம ஹீரோட வேலை தான். அப்பதான் அந்த ரூமுக்குள்ள ஹீரோட டூப்ளிகேட் வரவும் அந்த சூனோட தலையிலேயே அடிச்சிட்டு குற்றத்துக்கான தண்டனை இன்னொரு குற்றம் தான் தர முடியும்னு மாடியில இருந்து அவனை கீழே போடவும் அவன் ஒரு கார் மேல விழுந்து இறந்து போயிடுவான். அந்த சவுண்ட் சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் கேட்க ஹீரோவும் கேட்கிறாரு. அப்பதான் அந்த டூப்ளிகேட் அந்த ஹாஸ்பிட்டலோட மாடியில இருந்து ரோப் மூலமா கீழே இறங்கி அங்க உள்ள ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு தப்பிக்க ட்ரை பண்றான். அந்த போலீஸ் ஆபீசர் யாரும் நோட் பண்ணல. ஆனா ஹீரோ நோட் பண்ணிட்டு வேகமா அந்த ஆம்புலன்ஸ்குள்ள வந்து ஏறவும் இப்பதான் ஒரிஜினல் டூப்ளிகேட்டும் முதல் முறையா மீட் பண்றாங்க. அந்த டூப்ளிகேட்டும் ஹீரோட நேம் ஜியாங்னு சொல்லி கூப்பிடவும் ஜியாங் தான் விஜிலாண்டினும் அவனை பத்தின எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப கட் பண்ணா ஆம்புலன்ஸ் ஆள் இல்லாத ஒரு பிரிட்ஜுக்கு மேல கொண்டு வரவும் அங்க அந்த டூப்ளிகேட்டும் நீ நானும் மீட் பண்ற இந்த மூமெண்ட்டுக்காக நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதை விட ஹாஸ்பிட்டல்ல உள்ள எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் நான் எரேஸ் பண்ணிட்டேன், அதனால உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்ல இவன் தான் சியூன் கேஸ்லயும் ஹீரோவுக்கு உதவி பண்றதுக்காக அந்த அபார்ட்மெண்ட்ல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை எரேஸ் பண்ணிருப்பான். இப்படி ஹீரோவுக்கு இன்டைரக்டா ஹெல்ப் பண்றதா சொல்லவும் ஜியாங் உடனே அந்த டூப்ளிகேட்டோட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அவனும் சமாளிக்க ட்ரை பண்றான். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சரிசமமா தான் சண்டை போட அந்த டூப்ளிகேட்டும் ஜியாங்கிட்ட உன்னால எத்தனை நாள் இப்படி போலீஸ் தப்பிச்சிட்டு இருக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்க, கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவா, அப்படி மாட்டக்கூடாதுன்னா என் உதவி உனக்கு தேவைப்படும்னு சொல்ல ஹீரோவும் நான் குற்றவாளிகளை தண்டிக்க அவங்களோட சண்டை போடுறதில்ல, அதுக்கு பதிலா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் தான் முயற்சி பண்றேன், உன்ன மாதிரி குற்றவாளிகளை வேட்டையாடுறேன்னு எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த டூப்ளிகேட் ஸ்லிப் ஆகி பிரிட்ஜ் மேல தொங்கிட்டு இருக்கவன் ஜியாங்கிட்ட நான் யாரு எப்படி இருப்பேன் நீ தெரிஞ்சுக்க விரும்புறியா, நான் என் மாஸ்க் எடுக்கட்டுமான்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு அது தேவையில்லை, ஆனா இனிமேல் என்னோட வழியில மட்டும் வராதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் இப்ப கட் பண்ணா ஜோயினை தான் காட்டுறாங்க. இறந்து போன அந்த சோன் அவனோட ரூமுக்கு போகும்போது ஜோயினை கிராஸ் பண்ணி ஒரு பர்சன் போயிருப்பார்ல, அவனை பார்க்க கூட டாக்டர் மாதிரி இருந்திருக்காதுன்னு சொல்லி டவுட் வந்திருக்கும்ல, அவன் தான் ஒருவேளை விஜிலாண்டியா இருக்கும்னு சொல்லி டவுட் வர உடனே இந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள எல்லா ஸ்டாஃப்ஸோட டீடைல்ஸும் செக் பண்ணி பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஹைட் சொல்லி இந்த ஹைட்ல இங்க யாரும் வேலை பாக்குறாங்களான்னு கேட்க அங்க உள்ள ஸ்டாஃப் நீங்க சொல்ற ஹைட்ல இங்க ஸ்டாஃப்ஸ் டாக்டர்னு யாருமே இல்லைன்னு சொல்லவும் அப்ப வந்தது கண்டிப்பா விஜிலாண்டியா தான் இருக்குமேன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆக இப்ப சோயோட பிரதர் தான் காட்டுறாங்க. அவன் ஆளுங்க கிட்ட என் தம்பியை யாரோ ஒருத்தன் கொண்டு இருக்கான், அவனை இன்னும் போலீஸால பிடிக்க முடியல, எப்படியாவது அவனை யாருன்னு தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லவும் அப்ப அந்த இடத்துக்கு ஜோயின் வராரு. சோனோட பிரதர்ட்ட உன் தம்பியை கொண்டது யாருன்னு நாங்களும் கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம், அதனால நீ கொலை பண்றவனை பழி வாங்குறதுக்காக அவனை தேடி இப்ப எதுவும் பிரச்சனைல மாட்டிக்காதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் இப்ப கற்பனா ஒரு பெரிய கம்பெனி தான் காட்டுறாங்க. அந்த கம்பெனியோட வைஸ் சேர்மன் இவனோட பேரு காங். இவன் தான் விஜிலாண்டியோட டூப்ளிகேட். இவன் யார் இவன் பண்ற வேலை என்ன, இந்த டூப்ளிகேட்டா இருக்க எல்லா விஷயமும் செக்ரட்டரிக்கு மட்டும் தெரியும். அந்த செக்ரட்டரிட்ட நேத்து விஜிலாண்டியை நான் மீட் பண்ணதாவும் ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயத்த நான்
சொல்லி அந்த நேரத்துல ரிப்போர்ட்டர் கிம்மும் அவங்க டீமும் அங்க இருந்திருக்காங்க. அவங்களை யாரும் ஜியாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கிம்மோட ஒரு மீட்டிங் ரெடி பண்ண சொல்லவும் காங்கஸ் பண்ணது ரைட் தான். கிம் அவங்க கிட்ட இருக்க எல்லா ஃபுட்டேஜையும் செக் பண்ணதுல ஜியாங்கோட முகம் தெரியற மாதிரி அவங்க கிட்ட ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு. அதை ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிக்கவும் இப்ப காங்க தான் காட்டுறாங்க. டிவி ஸ்டேஷனுக்கு வந்து அங்க உள்ள கிம்மை மீட் பண்ணி உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், விஜிலாண்டி பேரை வச்சு அவனை ஒரு ஹீரோவாக்குனது நீங்க தான் தெரியும். இப்ப குற்றங்கள் நிறைய குறைஞ்சிருக்கு, மக்கள் நிறைய பேர் நிம்மதியா இருக்காங்க. அதுக்கு விஜிலாண்டி மட்டும் இல்ல நீங்களும் ஒரு வகையில காரணம். ஆனா இப்ப உங்ககிட்ட விஜிலாண்டியோட வீடியோ ரெக்கார்ட் இருக்கதா கேள்விப்பட்டேன், அது எனக்கு வேணும்னு கிம்ட்ட கேட்கவும் கிம் அதை தர மறுக்கிறாங்க. ஆனா அதே இடத்துல தான் டிவி சேனலோட மேனேஜரும் சேர்மனும் இருக்கு. இந்த காங் தான் நம்ம சேனலோட மிகப்பெரிய ஸ்பான்சர், அவர் கேட்ட அந்த ஃபுட்டேஜ் நீ கொடுத்துதான் ஆகணும். அதோட உங்ககிட்ட இருக்க அந்த ஃபுட்டேஜ் நம்ம சேனலுக்கு சொந்தமானதுன்னு சொல்ல காங் அவங்க ரெண்டு பேரும் வெளியில வெயிட் பண்ண சொல்லிட்டு கிம்ட்ட எனக்கு நல்லாவே தெரியும் விஜிலாண்டியை உனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு. அதே மாதிரி தான் எனக்கும். நம்ம வேலை என்ன தெரியுமா, அவனை பாதுகாக்கிறது. உங்ககிட்ட இருக்க வீடியோவால விஜிலாண்டியோட அடையாளங்கள் வெளியில வர வாய்ப்பு இருக்கு, அதை நம்ம வெளியில வரக்கூடாது, அதை நம்ம பாதுகாத்தே ஆகணும்னு அந்த ஃபுட்டேஜ் இருக்க பென்ட்ரைவை வாங்கிட்டு போகவும் இப்ப கட் பண்ணா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மீட்டிங் போட்டு விஜிலாண்டி கேஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அங்க உள்ள மத்த போலீஸ் ஆபீசர்களும் ஜோயன்ட் இதுவரைக்கும் நடந்த கொலைகள் எல்லாத்தையுமே ப்ரொஃபசர் ஒரு ரிப்போர்ட்டா கொடுத்திருக்காரு. போலீஸ் எந்த மெத்தட்ல குற்றவாளி பிடிப்பாங்களோ, எந்த மெத்தட்ல குற்றவாளிகளை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்களோ அதே பேட்டர்னை தான் அந்த விஜிலாண்டி யூஸ் பண்ணிருக்கான். நம்ம தேடுற விஜிலாண்டி ஒரு போலீஸா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு ப்ரொஃபசர் கொடுத்த ரிப்போர்ட் கொடுக்கவும் ஜோயின் அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்காக ப்ரொஃபசரை பார்க்க போலீஸ் அகாடமிக்கு வரவும் இன்னொரு பக்கம் ஜியாங் அவன் ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது ஜோயின் அவங்களை கிராஸ் பண்ணி போகவும் அப்பதான் திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இதுக்கு முன்னாடி அந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல தன்னை கிராஸ் பண்ணி போன அந்த பையனும் இதே மாதிரி இருந்தா ஞாபகம் வர அதை காட்டிக்காம ப்ரொஃபசர் வந்து மீட் பண்ணி உங்க ரிப்போர்ட்டை பத்தி தான் நான் பேச வந்ததா சொல்லவும் அவரோட ரூம்ல 2 கம்ப்யூட்டரும் எக்ஸ்ட்ரா சேர் இருக்கதையும் பார்த்துட்டு அந்த கம்ப்யூட்டர் யார் யூஸ் பண்றாங்கன்னு கேட்கவும் சர்வர்ல டேட்டாவை அப்லோட் பண்றதுக்காக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லவும் ஜோயினும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோவை காட்ட முடியுமான்னு கேட்க ப்ரொஃபசர் முடியாதுன்னு அபிஷியல் வாரண்ட் இல்லாம அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனை தர முடியாதுன்னு சொல்ல அதனால ஜோயினும் ப்ரொஃபசர் கொடுத்த ரிப்போர்ட்டை பத்தி கேட்கிறாரு. நீங்க கொடுத்த ரிப்போர்ட்ல அந்த விஜிலாண்டி குற்றவாளிகளை பிடிக்க போலீஸ் மெத்தட் தான் யூஸ் பண்றான் இருக்கு, அப்ப நம்ம தேடுற விஜிலாண்டி ஒரு போலீஸா இருக்குமான்னு கேட்க ப்ரொஃபசரும் அதே என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது, ஆனா அந்த விஜிலாண்டி ஒரு போலீஸா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கவும் ஜோயின் என்ன சொன்னாருன்னு தெரியல. ஆனா அப்படியே சீனை கட் பண்ணா ஜோயின் இப்ப போலீஸ் அகாடமில இருந்து கிளம்பவும் அத தூரத்துல இருந்து ஜியாங் பாத்துட்டு இருக்க. இப்ப கிம்ம தான் காட்டுறாங்க. அடுத்தவங்க ப்ரோக்ராமுக்காக சாம்டவுன்ங்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட சேர்மனை பத்தி தான் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கவும் கட் பண்ணா மறுபடியும் போலீஸ் அகாடமில உள்ள ஜியாங்கோட ரூமை தான் காட்டுறாங்க. அங்க அவனோட ஃப்ரெண்டு வந்து மின் கிட்ட இன்னைக்கு நம்ம அகாடமிக்கு பல்கா அர்னால்டுக்கு அண்ணன் மாதிரி ஒரு ஆள் வந்தானே, அது யார் தெரியுமா, ரீஜினல் டிபார்ட்மெண்டோட ஹெட். அவர் தான் விஜிலாண்டி கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் நம்ம ப்ரொஃபசரை பார்க்க வந்திருக்காருன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும், என் கெஸ் மட்டும் கரெக்டா இருந்தா அவர் விஜிலாண்டியை பிடிக்க பக்கத்துல நெருங்கிட்டு இருக்காருன்னு சொல்லவும் அதை கேட்ட ஹீரோவும் எங்க தான் சீக்கிரமா மாட்டிக்க போறோம்னு நினைக்க அப்பதான் காங்கிட்ட இருந்து கண்டினியூவா மெசேஜ் வந்துட்டு இருக்கு, எப்பவும் நான் உனக்கு உதவி பண்ண தயாரா இருப்பேன், இப்படிக்கு உன்னோட ஃபேன்னு. அதை பார்த்துட்டு அவங்கிட்ட உதவி கேட்கலாமா என்னன்னு சொல்லி யோசிக்கவும் கட் பண்ணி இப்ப ஜோயினை தான் காட்டுறாங்க. அந்த சூன் இறந்து போன ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு வரவும் அந்த ஹோட்டலோட ஓனரும் ரொம்ப நேரமா கஸ்டமரே வராம காத்துட்டு இருக்க. ஜோயினை பார்த்துட்டு நம்ம ஹோட்டலுக்கு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு நினைச்சு வேகமா வந்து ஜோயின்ட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க ஜோயினும் ஹோட்டலுக்கு வெளியில இருக்க சிசிடிவி செக் பண்ணணும்னு சொல்ல அவரும் வந்தது கஸ்டமர்லாம் தெரியும். சார் நீங்க எத்தனை தடவை தான் சிசிடிவி செக் பண்ணுவீங்க, நேத்து தானே வந்து 2 தடவை செக் பண்ணிட்டு போனீங்கன்னு சொல்லவும் அது யார் என்னன்னு விசாரிக்கவும் அப்பதான் ஜோயினுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு கும்பல் இங்க வந்ததாகவும் அந்த கும்பல் சிசிடிவி செக் பண்ணது போனதாகவும் தெரிய வருது. அந்த கும்பல் வேற யாரோடது இல்ல, சோன் பிரதரோட கும்பல் தான் தெரிய வருவான். உடனே அவனை மீட் பண்ண வர அவனோட ஆளுங்கெல்லாம் ஜோயினை தடுக்க ட்ரை பண்றாங்க. அவங்களை அடிச்ச ஆளுக்கு ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு இருக்க. அதை பார்த்தா சூனோட பிரதர் பயந்து போகவும் ஒரு இடத்துக்குள்ள போய் கேட்டை லாக் பண்ணிட்டு உட்காந்துருவான். அதுக்குள்ள ஜோயின் வர முடியாதுன்னு நினைச்சா ஜோயின் அந்த கேட்டையே உடைச்சிட்டு உள்ள வரவும் அதை பார்த்துட்டு சூனோட பிரதர் பயந்து போறான். நான் ஏற்கனவே உன்னை வார்ன் பண்ணல, அதை மீறி விஜிலாண்டியை தேட ட்ரை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு சூனோட பிரதரை மிரட்டிட்டு அங்க இருந்து போகவும் கட் பண்ணா போலீஸ் அகாடமில இருக்க ஹீரோவை தான் கட்டுறாங்க. கிளாஸ்ல இருக்கும்போது ப்ரொஃபசர் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப ஜியாங்கோட பேர் வரவும் அவன் முகத்தை பாக்குறாரு. முகத்துல காயம் இருக்கவும் உனக்கு எப்படி அடிபடுச்சுன்னு கேட்க அதுக்கு ஜியாங்கோ ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது தவறுதலா அடிபட்டதா சொல்ல. ஆனா ப்ரொஃபசருக்கு டவுட் வந்து ஜிம்ல அடிபட்டா இப்படி காயம் படாது, என்கிட்ட உண்மையை சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி கேட்க அப்பதான் அங்க உள்ள ஒரு ஸ்டாஃப் வந்து ஜியாங்க தேடி போலீஸ் ஆபீசர் வந்திருக்கதா சொல்லவும் ஜியாங்கோட ப்ரொஃபசர் அந்த போலீஸை வந்து மீட் பண்ண போலீஸ் ஆபீசர் ஒரு கேஸை பத்தி விசாரிக்க வந்ததா சொல்றாங்க. அதோட அங்க ஒரு பொண்ணு வர தன்னை சில பேர் குடிச்சிட்டு ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணதாவும் அந்த டைம்ல ஜியாங் தான் வந்து உங்களோட சண்டை போட்டு தன்னை காப்பாத்தினதா சொல்ல ப்ரொஃபசரும் இதனாலதான் உன் முகத்துல அடிபடுச்சா ஏன் இதை சொல்லன்னு கேட்கவும் ஜியாங்கும் நான் போலீஸ் அகாடமில ஸ்டூடெண்டா இருக்கிறவன், தெருவுல சண்டை போட்டது தெரிஞ்சா நல்லா இருக்காதுல்ல, அதனால என் ஸ்டடீஸ்க்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் நான் பொய் சொன்னதா சொல்ல இந்த பொண்ணு ஹீரோ காப்பாத்தவே இல்ல. ஹீரோ கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் காங் இந்த பொண்ணு அனுப்பி இருக்கவும் இப்ப காங்க தான் காட்டுறாங்க. அவனோட செக்ரட்டரி வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த பொண்ணு அகாடமிக்கு போயிட்டா, இனிமேல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. முக்கியமா கிம் கிட்ட இருந்து கிடைச்ச வீடியோ ஃபுட்டேஜ் நான் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், அதுல ஜியாங்கோட அடையாளம் தெரியற மாதிரி எதுவும் இல்லனோ, அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. அதோட இப்ப கிம் சாம்டோட பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்ட காங்கோ இதுக்கு
அதுக்கப்புறம் தான் கேம் சூடு பிடிக்க போறதா சொல்ல கட் பண்ணா ஜியாங்க தான் காட்டுறாங்க. இன்னைக்கு சரியான நேரத்துல உதவி பண்ண ஒரு பொண்ணு அனுப்புனது காங்கோட வேலை தான் தெரியவும். காங் சொன்ன மாதிரி தன்னால ரொம்ப நாள் தப்பிக்க முடியாதனும் தனக்கு ஒரு ஆள உதவி வேணும்னு சொல்லி யோசிக்க வேற வழி இல்லாம காங்க மீட் பண்றதுன்னு சொல்லி மெசேஜ் சென்ட் பண்ணவும் அதை பார்த்துட்டு காங் கடைசியா இந்த ஜியாங் தன்னோட உதவி வேணும்னு புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி ஹாப்பியாகவும் இப்ப கிம்ம தான் காட்டுறாங்க. ஒரு ரிப்போர்ட்டர் தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. ஏன்னா அவனுக்கு சாம்டோனை பத்தி சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அதை கலெக்ட் பண்ண தான் இங்க வந்திருக்கவும் அந்த ரிப்போர்ட்டரும் அந்த சாம்டன் உலகத்துக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் மேன் கேம் டெவலப்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ண பல பிசினஸ் பண்ணாலும் அவனுக்கு இல்லீகலாவும் நிறைய பிசினஸ் இருக்கு. அதுல முக்கியமானது ட்ரக்ஸ் சேல் பண்றதோ ஆன்லைன் கேமிங் தான். இது வரைக்கும் அவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்த யாரும் உயிரோட இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட விஜிலாண்டி சிஏன்னு ஒரு ஆளை கொலை பண்ணிருப்பானே அவன் கூட சாம்டோட ஆளு தான். அந்த சாம்டோட பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச ஒரு ஆக்டர் எனக்கு தெரியும். அவரை நம்ம மீட் பண்ணா நமக்கு எதுவும் க்ளூ கிடைக்கும்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருமே இந்த அளவு சீரியஸா பேசிட்டு இருந்த சாம்டோனை தான் காட்டுறாங்க. அவனுக்கு சொந்தமான ஒரு இடத்துக்கு தான் வரவும் இந்த சாம்டோனின் கீழே ஒரு கேங்ஸ்டர் கும்பலே இருக்கு. இன்னும் தெளிவா சொன்னா இவன் ஒரு டான் மாதிரி. அவன் ஆளுங்க ரெண்டு பேரை பிடிச்சு கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல ஒருத்தன் சாம்டோனுக்கு அகைன்ஸ்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க ட்ரை பண்ணிருப்பான். இன்னொரு பர்சன் அவங்கிட்ட இருக்க ட்ரக்ஸ் திருட்டுத்தனமா சேல் பண்ண ட்ரை பண்ணிருப்பான். அதனால அவங்க ரெண்டு பேருக்கு தண்டனை தரணும்னு உயிரோட இருக்கும் போதே அவங்க ரெண்டு பேத்தையும் மிருகங்களுக்கு சாப்பாடாக்க சொல்லிட்டாங்கிறது கிளம்பவும் இப்ப கிம்மி அந்த ரிப்போர்ட்டரை தான் காட்டுறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் ஒரு ஆக்டரை பத்தியும் அவங்கிட்ட சாமோட இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லிருப்பார்ல அந்த ஆக்டர் தான் இப்ப மீட் பண்ண வந்திருக்கவோ. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் கழுத்துல கயிறு மாடி இறந்து போயிருக்கவோ. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க இன்வெஸ்டிகேஷன் ரூம் தான் காட்டுறாங்க. அங்க இருக்க ஒரு ஆபீசர் அந்த ஆக்டர் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காருன்னு சொல்லவும் அப்ப ரிப்போர்ட்டர் அவர் தற்கொலை பண்ணி இறந்து போக வாய்ப்பே இல்ல. ஏன்னா அந்த ஆக்டர் என்ன மீட் பண்ண வரதா சொல்லியிருந்தாரு. என்ன மீட் பண்ண வரதா சொல்லியிருந்தவர் எதுக்காக திடீர்னு தற்கொலை பண்ணி இறந்து போகணும்னு கேட்க அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசரும் எங்களை பொறுத்த வரைக்கும் இது சூசைட் தான். உங்களுக்கு எதுவும் டவுட் வந்தா இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் அந்த ஆக்டர் இறந்து போனது கொலையா இல்ல தற்கொலையா தெரியும்னு சொல்ல கிம்மும் இந்த போலீஸ் நம்பி பிரயோஜனம் இல்ல. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வராங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ட்ட அந்த ஆக்டர் உங்களை மீட் பண்ண ஒரு இடத்துக்கு வர சொல்லி இருந்ததா சொன்னீங்களா அது எந்த லொகேஷன் கேட்கவும் கட் பண்ணா ஜியாங்க தான் காட்டுறாங்க. மறுபடியும் வீக்கெண்ட் லீவுக்காக ஃப்ரெண்ட்ஸோட ஊருக்கு வந்துட்டு இருக்கும் போது அங்க பஸ் ஸ்டாப்ல அவனை மீட் பண்றதுக்காக ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல காங் ஜியாங் உதவி பண்ண செட் பண்ண பொண்ணு தான். அந்த பொண்ணு தான் இப்ப ஜியாங்க மீட் பண்ண வந்திருக்கவும் என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஜியாங் இருக்குன்னு சொல்லவும் அப்ப என் கூட வெளியில வான்னு சொல்லி கூப்பிட அதே டைம் தூரத்துல இருந்து இந்த பொண்ணும் ஜியாங்கும் பேசுறத ஜோயன் வாட்ச் பண்ணிட்டு இருக்க. அதை ஜியாங் பார்த்துட்டு நானும் உன்னை மீட் பண்ண தான் காத்துட்டு இருந்ததா சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே கழட்டி விட்டுட்டு அந்த பொண்ணு கூட போகவும் ஃப்ரெண்டுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் செட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் பொசசிவா ஃபீல் பண்ண இப்ப ஜியாங் அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. சாப்பிடுறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போகலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்க ஜியாங் பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜோயனை மீட் பண்ண வரான். ஏன்னா தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களே என் உதவி எதுவும் வேணுமான்னு கேட்க அதுக்கு ஜோயனும் உன் ப்ரொஃபஸரும் நானும் பல வருஷங்கள் ஒன்னா வேலை பார்த்திருக்கோம். விஜிலாண்டியோட கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றது நான் தான். இதுக்கு முன்னாடி நீ எங்கேயாவது பாத்திருக்கியான்னு கேட்க அதுக்கு ஜியாங்கோ இன்னைக்கு காலை அகாடமிக்கு வந்தீங்களே அப்போ பார்த்ததா சொல்ல அதுக்கு ஜோயனும் நான் உனக்கு ஒரு அட்வைஸ் தரட்டுமா இன்னும் கொஞ்சம் நாளை எப்படிட்டாலும் விஜிலாண்டியை பிடிச்சிருவேன். அதனால முட்டாள்தனமான இந்த ஒரு காரியமும் பண்ணாதான்னு சொல்ல போலீஸ் அகாடமில ஜியாங்க பார்த்த உடனே ஜோயனுக்கு புரிஞ்சிருச்சு இவன் தான் நம்ம தேடிட்டு இருக்க விஜிலாண்டின்னு. இருந்தாலும் அதை காட்டிக்காம இருக்க அதுக்கான காரணம் என்னன்னு ப்ரொஃபசர் ஜோயின் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம தேடுற குற்றவாளி ஒருவேளை போலீஸா இருந்தா என்ன பண்றதுன்னு அதுக்கு ஜோயின் சொன்ன பதிலே இப்ப காட்டுறாங்க. நம்ம தேடுற குற்றவாளி மட்டும் ஒரு போலீஸா இருந்தா நான் கண்டிப்பா அவனை அரெஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படி ஒருவேளை நான் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டா அதுவே மக்களுக்கு இடையில பிரச்சனைகளை உருவாக்கும். நிறைய பேர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதனால நான் எப்படிப்பட்ட ஒரு விஜிலாண்டி பிடிப்பேன் தெரியுமா இந்த உலகத்துல வாழவே லாக்கியல்ங்கிற மாதிரி ஒருத்தனை பிடிப்பேன். அவன் தான் விஜிலாண்டின்னு எல்லாருக்கும் முன்னாடி நிரூபிப்பேன். அப்ப மக்கள் எல்லாம் அவனை ஹீரோவா பார்க்க மாட்டாங்க ஒரு முட்டாளா பார்ப்பாங்க. அவனை சப்போர்ட் பண்ணதுக்காக ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லப்போம். இப்ப பிரசன்ட்ல ஜோயின் ஹீரோ தான் விஜிலாண்டின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால ஹீரோவுக்கு இன்டைரக்டா அட்வைஸ் பண்றாரு. ஹீரோவுக்கு அதெல்லாம் புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத தூரத்துல இருந்து காங்கோ பார்த்துட்டு தான் இருக்கான். இப்ப ஜியாங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஜோயின் அங்க இருந்து போக ஜியாங்கோ அவனுக்கு உதவி பண்ண அந்த பொண்ணு தான் மீட் பண்ண வரான். ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல்ல பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன தேடி போலீஸ் அகாடமிக்கு வந்தியே யார் உன்னை அனுப்புனா நான் இங்க இருக்கிறது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணு நான் பார்ட் டைம் ஜாப் பாக்குறதுல இன்ஃபர்மேஷன் கொடுத்ததா சொல்றான். என்ன பார்ட் டைம் ஜாப் கேட்கவும் நீ தானே என்ன அனுப்புன உனக்கு தெரியாதான்னு கேட்கவும் ஹீரோவுக்கு எதுவும் புரியல. அப்பதான் அந்த பொண்ணு தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு ஒரு ஏஜென்சில வேலை பார்த்துட்டு இருக்கவும் அந்த ஏஜென்சில இருந்து பொய்யா நடிக்க தான் இந்த பொண்ணு அனுப்பியிருப்பாங்க. இந்த பொண்ணு அனுப்புனது காங் தான். ஆனா அது அந்த பொண்ணுக்கே தெரியாது. ஹீரோ தான் எதுவும் பிரச்சனைல மாட்டிக்க கூடாதுன்னு தன்னை காப்பாத்திக்க ஏஜென்சி மூலமா உதவி கேட்டிருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கவும் இப்ப ஹீரோ பேசுனதை வச்சு நீ என்ன ஏஜென்சி மூலமா கான்டாக்ட் பண்ணலாம் வேற யாரு கான்டாக்ட் பண்ணிருப்பான்னு கேட்கவும் அந்த டைம் தான் காங்கிட்ட இருந்து கால் வருது. காங் அவன் பண்ற எல்லா விஷயத்தையுமே மாட்டிக்கவே கூடாதுன்னு பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பான். அதனாலதான் அந்த பொண்ணுக்கு அவங்கள போலீஸ் அகாடமிக்கு அனுப்புனது காங்கன்னு தெரியாத அளவு பத்திரமா இருந்திருப்பான். இப்ப ஹீரோவுக்கு கால் பண்ணி நீயும் ஜோயினும் மீட் பண்ணி பேசிட்டு இருந்தா நான் பாத்துட்டு இருந்தேன். உங்களுக்குள்ள என்ன நடக்குது நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கவும் அதுக்கு ஹீரோ அது உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொன்னாலும் காங்கம் தேவையில்லாத வேலையா இப்ப நீயும் நானும் ஒரே ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இருக்க பொதுவான எதிரினா அது ஜோயின் மட்டும் தான். அவர் கூட நீ என்ன பேசினா தெரிஞ்சுக்க உரிமை இருக்குன்னு சொல்ல அதுக்கு ஜியாங்கம் நான் தான் விஜிலாண்டிங்கிற உண்மை ஜோயின் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்ல அதை கேட்ட காங்க இந்த உண்மை எப்படி ஜோயினுக்கு தெரியும் சொல்லி ஆச்சரியப்படவும் ஜியாங்கம் இன்னைக்கு நம்ம மீட் பண்றதா இருந்தோம்ல
இன்னைக்கு நம்மளால மீட் பண்ண முடியாது, அதுக்கு பதிலா நீ எனக்காக ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்கு. என் போனை எப்படி ஹேக் பண்ணி க்ளோன் பண்ணியோ அதே மாதிரி ஜோயோட போனையும் ஹேக் பண்ணி க்ளோன் பண்ணுன்னு சொல்ல காங்க அதை கேட்டுட்டு நான் உன் போனை ஹேக் பண்ண விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க என்னை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு தெரியுதுன்னா கண்டிப்பா என்ன ஃபாலோ பண்ணிட்டு தானே இருப்பேன், அதுல என் போனே ஹேக் பண்ணிருப்பேன். இப்பவும் அதே வேலையை தான் நீ பண்ண போற. ஜோயோட போனை ஹேக் பண்ணதுக்கு அப்புறம் நீ நானும் மீட் பண்ணலாம்னு சொல்லவும் கட் பண்ண இப்ப கிம்மியும் அந்த ரிப்போர்ட்டரையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஹார்பர்ல இருக்க கண்டெய்னர் வச்சிருக்க ஒரு இடத்துக்கு தான் வராங்க. இங்க எதுக்காக வந்திருப்பாங்கன்னா இறந்து போன ஆக்டர் லாஸ்டா சாவறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் மீட் பண்ணலாம்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டருக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. அதனாலதான் அவங்க 2 பேரும் இங்க வந்திருக்கவா அங்க எதுவும் சாம்டனை பத்தி க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்க. அப்ப அங்க லாக் ஆயிருக்க ஒரு இடத்த பார்க்கவும் அது கேப் வழியா பார்த்தா உள்ள சில கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. அதனால சந்தேகம் வந்து அந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா உள்ள ஒரு சர்வர் ரூமே இருக்கும். அதெல்லாம் கிம் அவங்க போன்ல போட்டோ பிடிச்சிட்டு இருக்கும் போது அந்த சர்வர் ரூம்குள்ள யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்கவும் 2 பேருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படி வந்த ஆளு வெளியில பூட்டு உடைஞ்சிருக்கத பார்த்துட்டு இந்த ரூமுக்குள்ள யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லா தேடிட்டு இருக்க கிம்முக்கு பக்கத்துல வந்துருவான். அந்த டைம் அவங்களை காப்பாத்துறதுக்காக அந்த ஆளுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டர் ஓடி அவனை டைவர்ட் பண்ணுவோம். 2 பேரும் அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையில அந்த ரிப்போர்ட்டரை கத்தியால குத்திடுவான். இவனை இனிமேல் நம்ம கில்லர்னு சொல்லுவோம். அந்த கில்லரை பார்த்துட்டு பயந்து கிம் அங்க இருந்து முதல்ல தப்பிச்சு ஓடி போகவும் உடனே போலீஸை கான்டாக்ட் பண்ணி ஒரு டீமோட அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா வந்து பார்த்தா அங்க அந்த சர்வர் ரூமும் இல்ல, இறந்து போன அந்த ரிப்போர்ட்டரும் இல்ல, போலீஸ் ஆபீசர்ஸும் இங்க எதுவும் இருக்க மாதிரி எந்த ஒரு டீடைலும் இல்லைன்னு சொன்ன அவங்க கேமராவை காட்டி இந்த லொகேஷனுக்கு நாங்க வந்தோம், என் கூட வந்து ரிப்போர்ட்டர் யாரோ ஒருத்தர் கொண்டுட்டான்னு சொல்லவும் போலீஸ் ஆபீசர்ஸும் நாங்க மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்றோம், எதுவும் க்ளூ கிடைச்சா உங்களை கான்டாக்ட் பண்றதா சொல்லி கிம் அங்க இருந்து பத்திரமா போக சொல்லவும் இப்ப ஜோயினை தான் காட்டுறாங்க. கமிஷனர் கால் பண்ணி விஜிலாண்டி கேஸை பத்தி தான் பேசுறாரு. இன்னும் கொஞ்ச நாளா ரிட்டையர் ஆக போறேன், அதுக்கு முன்னாடி விஜிலாண்டியை பிடிச்சு இந்த கேஸை கம்ப்ளீட் பண்ணன்னு சொல்ல கட் பண்ணா ஜியாங்க தான் காட்டுறாங்க. ஜியாங்கோட மொபைலுக்கு காங்ட் இருந்து மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல ஒரு லாக்கரோட லொகேஷனும் அதுக்கான பாஸ்வேர்டு இருக்கு. ஜியாங் அங்க வந்து பார்த்தா அந்த லாக்கர்ல ஒரு போன் இருக்கும். ஜியாங் தானே காங்ட் ஜோயோட போனை ஹேக் பண்ணி அதே மாதிரி க்ளோன் பண்ணி தான் சொல்லிருப்பான். அந்த போன் தான் இது. இனிமேல் ஜோயின் போனுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் அது ஜியாங்க்கு தெரிய வந்துடும். இப்ப மறுபடியும் விஜிலாண்டி ப்ரோக்ராம தான் காட்டுறாங்க. கிம் அவங்க கூட இருந்த ரிப்போர்ட்டர் மிஸ் ஆனது, அதுக்கப்புறம் அந்த ஆக்டர் இறந்து போனது, இது எல்லாத்துக்குமே காரணம் சாம்டன் தான். அந்த ப்ரோக்ராம்ல லைவா சொல்லவும் அந்த ப்ரோக்ராம் சாம்டனுக்கு தெரிய வருது. உடனே கமிஷனருக்கு கால் பண்றாரு. ஏன்னா அந்த கமிஷனர் சாம்டனோட ஆளு தான். அவர் மூலமா அந்த டெலிவிஷனோட ஓனரை கான்டாக்ட் பண்ணி அவரை மிரட்டவும் அந்த ஓனர் மேனேஜர் மூலமா லைவ்ல போயிட்டு இருக்க ப்ரோக்ராம ஸ்டாப் பண்ணவும் மேனேஜருக்கும் கிம்மும் கடையில ப்ராப்ளம் ஆயிடும். அதுக்கு மேல ப்ரோக்ராம கண்டினியூ பண்ண முடியாதுன்னு கிம் டிவி ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பும் போது அவங்களை யாரோ ஒருத்தன் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். அப்பதான் கரெக்ட் டைம் ஜோயின் அங்க வரவும் அவரோட சண்டை போட்டு அவங்களை காப்பாத்தவும் கிம்மும் அவங்களுக்கு உதவி பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இந்த டைம் நீங்க எப்படி இங்க வந்தீங்க, என்ன யாரும் அட்டாக் பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க ஜோயின் கிம்ட்ட உங்களை அட்டாக் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு நான் இங்க வரல, வேற ஒரு காரணத்துக்காக இங்க வந்தேன். இதோட உங்க விஜிலாண்டி ப்ரோக்ராம ஸ்டாப் பண்ணுங்க, ஏன்னா உங்க ப்ரோக்ராம்ல வர கிரிமினல் தான் விஜிலாண்டி டார்கெட் பண்றான், அதனால உங்களுக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும் கூடவே அவங்களை அட்டாக் பண்ண ஒருத்தன் இருப்பாள அவங்கிட்ட வந்து கிம்ம கொலை பண்ணவனை யார் அனுப்பினான்னு கேட்க அவனும் நான் கிம்ம கொலை பண்ணவே வரல, கிட்னாப் பண்ண தான் வந்தேன், பேங்க்னு ஒரு ஆள் தான் என்ன அனுப்பினதா சொல்ல அந்த பேங்க் யாருன்னு மிரட்டி கேட்கவும் அவனும் சாம்டனோட ஆளு தான் சொல்றான். இந்த பேங்க் வேற யாரும் இல்ல, கிம்மோட இருந்த ரிப்போர்ட்டரை கத்தியால குத்திருப்பால அவன் தான். இப்போ ரிப்போர்ட்டர் பாடி எரிச்சுக்கிட்டு மாட்டிக்க கூடாதுதான் கிம்மியும் கிட்னாப் பண்ணி கொலை பண்ண பிளான் பண்ணிருப்பான். அதுக்காக தான் இந்த கிட்னாப்பர் அனுப்பி வைக்க இவன் ஜோயின்ட்ட மாட்டிக்கிட்டான். அந்த கிட்னாப்பர்மா ஜோயினோட ஆளுங்க யார் யாரு அவங்களை யாரெல்லாம் உனக்கு தெரியும்னு அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவன் மொபைலை செக் பண்ணி ரீசெண்டா அதிகமா எந்த இடத்துக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கவும் அந்த லொகேஷனுக்கு போயிட்டு இருக்க அதை பத்தி தெரிஞ்ச கிட்னாப்பர் அந்த இடத்துக்கு தனியா போக வேணான்னு சொல்லி பயப்படுறான். ஏன்னா அது சாம்டனோட இடம் தான். அங்க வந்து பார்த்தா அவனோட ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டெட் பாடிஸையும் பேக் பண்ணிட்டு இருக்கவான். ஜோயின் கையில ஒரு ஷீல்டையும் கம்பி எடுத்துட்டு உங்க யாருக்கு எதுவும் ஆக கூடாதுன்னா இருக்கிற இடத்துல பயந்து போய் கீழே உட்கார்ந்துருங்க, இல்லனா உங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்ல அவங்க யாரும் கேட்கற மாதிரி இல்ல, மொத்தமா அடிக்க வராங்க. அவங்க மொத்தம் 10 பேருக்கு மேல இருப்பாங்க. ஜோயின் ஒரே ஆளா அவங்கள சமாளிக்க அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த இடத்துக்கு ஜோயின் இன்ஃபர்மேஷன் கொடுத்து போலீஸ் டீம் வர சொல்லவும் போலீஸ் டீம் வந்து பார்த்தா அங்க இருக்கிற ஆளுங்களாம் அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க. அந்த இடத்துல ஜோயின் மாசா உட்கார்ந்துருக்க, அதோட அங்க நிறைய டெட் பாடிஸ் இருக்கவும் அவங்க எல்லாரையும் கொலை பண்ணது விஜிலாண்டி தானோ, இந்த கேங்ஸ்டர்ஸ் தான் விஜிலாண்டியோட ஆளுங்க தானோ. விஜிலாண்டிங்கிறது ஒரு ஆள் இல்ல, ஒரு ஆர்கனைசேஷன் போலீஸ் ஆபீசர் மூலமா பிரஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சொல்லிருப்பாரு. ஏன்னா அப்பதான் விஜிலாண்டி தப்பானவனும் மக்களுக்கு ஒரு என்ன வரணும் தோணும்னோ கோ மூலமா சொல்ல அங்க உள்ள ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் விஜிலாண்டி இது வரைக்கும் அவன் பண்ண கொலை எதையுமே மறைச்சதில்ல, ஆனா நீங்க மறைச்சு வச்சிருந்த பாடி எல்லாம் கண்டுபிடிச்சதா சொல்றீங்க, இதுல எது உண்மைன்னு மாறி மாறி கேள்வி கேட்கறாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நாங்க ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்குன்னு சொல்லி சமாளிக்க இப்ப அந்த விஷயம் கமிஷனர் வரைக்கும் வரவும் ஜோயின் அரெஸ்ட் பண்ண ஆளுங்க சாம்டனோட ஆளுங்க தானோ, அந்த இடம் சாம்டனுக்கு சொந்தமான இடம் தெரிஞ்சோம் அதை காட்டிக்காம எதுக்காக அந்த இடத்த பர்மிஷன் நம்ம ரைட் பண்ணன்னு கேட்கவும் அதுக்கு ஜோயினும் அந்த இடத்துலதான் விஜிலாண்டி பல பேரை கொண்டு இருக்கிறதாவும் அதுக்கான எவிடன்ஸ் இருக்கிறதா போய் சொல்லவும் கமிஷனரால அதுக்கு மேல எதுவும் கேட்க முடியல. இப்ப அந்த சாம்டனை தான் காட்டுறாங்க. கிம்ம கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்களை காப்பாத்தன அதோட சாம்டனோட ஆளுங்க மேல அவங்க தான் விஜிலாண்டின்னு சொல்லி பழி போட்டது. இது எல்லாமே தெரிய வர இந்த ஜோயின் எதுக்காக நம்ம ஆளுங்க மேல விஜிலாண்டி ஆர்கனைசேஷன் சொல்லி பழிய போட்டிருக்கணும், இதுக்கு எதுவும் காரணமா இருக்குமா, இல்லனா அந்த ஜோயின் நமக்கு எதிராக திரும்புறான்னு சொல்லிட்டு டவுட் வரவும் அங்க இருந்து சோசியல் சர்வீஸ் பண்ற ஒரு சர்ச் ஃபாதர் தான் மீட் பண்ண போறாரு.
சொல்றாரு. ஏன்னா இந்த ஃபாதரும் சாம்டனோட ஆளுதான். இவங்க பண்ற கிரிமினல் வேலையை மறைக்கிறதுக்காக மக்களுக்கு உதவி பண்ற மாதிரி நடிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. கிம்மோட ப்ரோக்ராம் மூலமா தன்னோட அடுத்த டார்கெட் சாம்டன் தான் முடிவு பண்ண. அப்பதான் ஜோயின் விஜிலாண்டி மேல பொய்யான பழி போடவும் அதுக்கும் பதில் சொல்லி ஆகணும்னு சாம்டோனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண. அப்பதான் சாய்னு ஒருத்தனை பத்தியும் அவன் சாம்டோட இல்லீகலான கணக்கெல்லாம் பாத்துக்கிறான் தெரியவும் இப்ப அந்த சாயை காட்டுறாங்க. சிட்டிக்கு சென்டர்ல இருக்க ஒரு லைப்ரரிக்கு தான் வரான். அது வெளியில பார்க்க தான் லைப்ரரி, ஆனா உள்ளுக்குள்ள ட்ரக்ஸ், பணம், பொண்ணுங்க நிறைய இல்லீகலான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சாம்டோன் இல்லீகலா டிரான்சாக்ஷன் பண்றதுக்கான எல்லா டீடைல்ஸும் ஒரு லெஜர் புக்ல இருக்கும். அது அந்த சாய்ட்ட தான் இருக்கு. ஜியாங் அங்க விஜிலாண்டியா வந்து அந்த சாயை கொண்டு புக் எடுத்துக்குவான். அதோட சாயை கொலைப்படாத போலீஸுக்கு தெரிய வர ஜோயின் அந்த லொகேஷனுக்கு வந்து பார்த்தா சியோன் கேஸ்ல எப்படி ரத்தத்தாலே செவுத்துல எழுதி இருக்குமோ அதே மாதிரி இந்த கேஸ்லயும் ரத்தத்தால செவுத்துல எழுதி இருக்கு. இத பண்ணது விஜிலாண்டியோட வேலை தான் ஜோயினுக்கு தெரிய வருது. அதே டைம் டிவி சேனலோட ஓனரும் ஜோயின் கொடுத்த நியூஸ் எல்லாம் நம்ம சேனலோட பேரே கெட்டு போயிருக்கு. அதனால தப்பான தகவல் கொடுத்ததா சொல்லி மன்னிப்பு கேட்டு ஆன்லைன்ல ஒரு போஸ்ட் போட சொல்லி அதோட விஜிலாண்டி ப்ரோக்ராம முடிக்கவும் சொல்றாங்க. அப்பதான் கரெக்டா இன்னொரு டிவி சேனல்ல சாய் இறந்து போனதும் சோத்துல ரத்தத்தால எழுதி இருக்கதாவ டிவில காட்ட இதுக்கு முன்னாடி போலீஸ் கொடுத்த நியூஸ்லாம் ஃபேக் ஆனது. அதை நிரூபிக்க தான் விஜிலாண்டி இப்படி பண்ணிருக்கானோ. இதுக்கப்புறம் என்னால யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு அவங்க வேலையே வேணாம்னு டிசைட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்ப சாய் இறந்து போனதும் அவனை கொன்னது விஜிலாண்டி தான் சாம்டோனுக்கு தெரிய வருது. அப்ப அவங்கிட்ட இந்த லெஜர் புக் விஜிலாண்டி கிட்ட இருக்கணும் தெரிய வர இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. விஜிலாண்டி கேட்டப்ளே தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கவும் அதை கெஸ் பண்ணி ஜோயின் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர. அதை ஹீரோ பார்த்துட்டு அங்கிருந்து ரொம்ப தூரம் ஓடி போகவும் ஆள் இல்லாத ஒரு பிரிட்ஜுக்கு கீழே வர அங்க பின்னாடியே வந்து ஜோயின்ட்ட கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கவும் ஜோயினும் நான் உனக்கு மறுபடியும் கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்க தான் இங்க வந்திருக்கேன். நான் உனக்கு உதவி பண்றதா சொல்லவும் ஜியாங் முன்னாடி வரான். நான் சொல்றதை கேளு, என்னால உனக்கு உதவி பண்ண முடியும். இதோட விஜிலாண்டியா இருக்கதை விட்டுட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகிய உன்னோட கடமையை செய்யின்னு சொல்ல ஜியாங் அதை கேட்கிற மாதிரி இல்ல. நான் நல்லவங்க யாரையும் கொல்லல, அவங்க எல்லாருமே கிரிமினல். உங்க சட்டத்தால தண்டிக்க முடியாத ஆளுங்களை தான் நான் தண்டிக்கிறேன். அது தப்பான்னு கேட்கவும் அவன் செய்யறதெல்லாம் தப்புன்னு ஜோயின் புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா அதை கேட்க ஜியாங் தயாரா இல்லாம ஜோயின் கூட சண்டை போடவும் ஜோயின் ஹீரோவை அடிச்சு நீ கேட்ட கேள்விக்கான பதிலை பண்ண நான் சொல்றேன். நான் ஒரு போலீஸ் ஆபீசர், மக்களுக்கு உதவி பண்ண விரும்புறேன். ஆனா எங்க டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு மோசமான போலீஸ் ஆபீசர் இருக்காங்க தெரியுமா? லஞ்சம் வாங்குற பணம் முதலைங்க இருக்காங்க, பேராசப்படுறவங்க இருக்காங்க. அவங்களால நிறைய பிரச்சனையை சமாளிச்சு இன்னும் நேர்மையான ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கேன். குற்றங்களுக்கு எதிராக போராடுறேன். என்னால கர்வத்தோட சொல்ல முடியும் நான் ஒரு போலீஸ் ஆபீசர்னு. ஆனா உன்னால அது முடியுமான்னு கேட்டு ஹீரோட முகத்திலேயே குத்திட்டு இருக்கவும் அதை தூரத்துல இருந்து காங் பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் ஜோயினோட அடியில இருந்து தப்பிச்சு ஜோயின்ட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் நீங்க கர்வப்படுறேன்னு சொன்னீங்களே, அப்ப அந்த போலீஸ் ஆபீசருக்கு நான் சவால் விடுறேன். நீங்க சாம்டோனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவனை படிங்க, சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவன் பண்ண தப்ப நிரூபிச்சு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுங்க. அப்ப நீங்க சொல்றது உண்மைதான ஒத்துக்கிறேன். நீங்க எந்த வழியில போறீங்களோ அந்த வழிதான் சரின்னு ஏத்துக்கிறேன்னு சொல்லப்போ ஜோயின் அதுக்கு என்னதான் பதில் சொன்னாருன்னு தெரியல. அப்படியே சீனை கட் பண்ணா. ஜோயின் அதுக்கு அடுத்த நாள் கமிஷனர் தான் மீட் பண்ண வந்திருக்கவும் கமிஷனர் ஆல்ரெடி சாம்டோட கேஸ்ல டென்ஷனா இருக்க. அதுல ஜோயின் வேற சாம்டோட ஆளுங்களை விஜிலாண்டின்னு சொன்னதால இதுக்கப்புறம் ஜோயினால எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு விஜிலாண்டி கேஸ் இனிமேல் விசாரிக்க வேணாம்னோ அந்த கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் ஒப்படைச்சிட்டு போக சொல்ல ஜோயின் கமிஷனரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஒரு பிளேஸுக்கு வர அங்க உள்ள ஒரு இடத்துல தான் அந்த கிட்னாப்பரை அடைச்சு வச்சிருக்காரு. அவங்கிட்ட பேங்க்னு ஒரு ஆளை பத்தி சொன்னல, அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கவும் அவனும் பயந்து போய் அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா சீசருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஜோயின்ட்ட வாங்கின அடியில அதே இடத்துல மயக்கம் போடப்போ காங் தான் காப்பாத்தி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பான். இப்ப மயக்கத்துல இருக்க ஜியாங்கிட்ட நீயும் அந்த ஜோயினை பேசுறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இதுக்கப்புறம் அவன் நம்ம வழியில வந்தா அவனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து போகவும் திடீர்னு வேகமா அந்த ரூம்குள்ளே வரான். என்னன்னு பார்த்தா ஜியாங்கோட செல்ஃபி எடுத்துட்டு இது எனக்கு போதுன்னு அங்க இருந்த போகவும் அப்பதான் மயக்கத்துல இருக்க ஜியாங் கண்ணை முழிச்சு பார்க்கவும் டிவில ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதுல கிம் கொடுத்த டீடைல்ஸ் தப்பணும், அதுக்காக சேனல்ல மன்னிப்பு கேட்கறதா விஜிலாண்டி ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கு. ஜியாங் அதை பார்த்துட்டு கிம்முக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டு கிம்முக்கு உதவி பண்ண சொல்லி காங்குக்கு மெசேஜ் அனுப்பவும் காங்கோட ஆபீஸ்ல ஒரு இடத்த கொடுத்து இதுக்கப்புறம் உங்க ரிப்போர்ட்டிங் வேலையை நீங்க இங்கேயே பாத்துக்கலாம்னு சொல்ல கிம்மும் நீங்க எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணணும்? நான் கேள்விப்பட்டிருக்கேன் சாம்டனும் உங்க கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ்னு. அப்படி இருந்து எனக்கு உதவி பண்ண காரணம் என்னன்னு கேட்க காங்கம் நான் விஜிலாண்டிக்கு உதவி பண்ண விரும்புறேன், அதனாலதான் உங்களுக்கு உதவி பண்றதா சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் கிம்மும் ஆன்லைன்லயே ஒரு சேனல் ஆரம்பிச்சு மறுபடியும் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் லைவ்லயே. முக்கியமா திடீர்னு அவங்க இறந்து போனாலும் இல்ல உங்களுக்கு எதுவும் விபத்து நடந்தாலும் அது விபத்தாவோ இல்ல தற்கொலையாவோ இருக்க வாய்ப்பே இல்ல, என்ன யாராவது கொலை பண்ணி இருக்கதான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்போம் அந்த ப்ரோக்ராம ஜியாங், காங், சாம்டோன், கமிஷனர்னு எல்லாரும் பாக்குறாங்க. ஜோயினும் இந்த கிம் கண்டிப்பா மறுபடியும் பிரச்சனையில தான் மாட்டிக்க போறதா கிட்னாப்பர் அடைச்சு வச்ச இந்த இடத்துக்கு சீசர்னு ஒரு ஆளை கூட்டிட்டு வரான். இவனும் சாம்டோனோட வேலை பார்த்தவன் தான். இவனை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்தது கிட்னாப்பர் தான் தெரிய வரவான். அவன் கோவப்பட்டு அடிக்க வரான். அப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்க ஜோயினும் அந்த கிட்னாப்பரோட கையில ஒரு கத்தியை கொடுத்து எனக்கு தேவையானது உங்களை ஒருத்தர் மட்டும்தான், அதனால உங்களை யார் தான் வீட இருக்கணும் நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப ஜோயினும் எனக்கு பேங்க் இருக்கிற இடத்தோட இன்ஃபர்மேஷன் வேணும், அந்த இன்ஃபர்மேஷனை யாரு கொடுக்குறாங்களோ அவங்களை நான் காப்பாத்துறதா சொல்ல ரெண்டு பேரும் போட்டி போட்டு அவன் இருக்கிற இடத்தோட லொகேஷன் சொல்லிடுவாங்க. கட் பண்ணி ஒரு புது ஆபீசரை தான் காட்டுறாங்க. ஜோயின் விஜிலாண்டி கேஸ்ல இருந்து அனுப்பினதால அதுக்கு பதிலா விஜிலாண்டி கேஸ் ஒரு புது ஆபீசர்ட்ட கொடுத்துருக்கவும் அவரும் டேட்டிவ் கோட்டையும் அவரோட டீம் இதுக்கப்புறம் விஜிலாண்டி கேஸ பார்க்க போறது நான் தான். ஆனா எனக்கு இன்னும் ஜோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு கேஸ் ரிப்போர்ட்
போட்டுமே வரலன்னு சொல்லி டிடெக்டிவ் கோட டீம்கிட்ட பேசிட்டு இருக்கவும் இப்ப கட் பண்ண வீக்கெண்ட்ல மறுபடியும் போலீஸ் அகாடமில தன்னோட வீட்டுக்கு வந்து ஹீரோ தான் கட்டுறாங்க. அந்த சாய கொலை பண்ணா வந்து ஒரு லெக்சர் புக் வாங்கியிருப்பார்ல, அந்த லெக்சர் புக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு சர்ச்சோட பேரும் அந்த சர்ச் சம்பந்தப்பட்ட நிறைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கு. ஜியாங் உடனே அந்த சர்ச்சோட பேரை போட்டு செக் பண்ணி பார்க்கவும் அந்த சர்ச் எங்க இருக்கு, அதோட பாஸ்டர் யாரு, முக்கியமா அந்த பாஸ்டருக்கும் சாம்டனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி ரீசெண்டா வந்த ஒரு போட்டோ மூலமா தெரிய வரவும் கட் பண்ணி அந்த சர்ச்சும் அந்த சர்ச்சில் இருக்க ஒரு ஆளையும் தான் காட்டுறாங்க. இவனும் சாம்டனோட ஆளு தான். அவன் யாரோ ஒரு ஆளுக்கு கிரிப்டோ கரன்சி மூலமா பணத்தை சென்ட் பண்ணிட்டு இருக்கவும் ஹீரோ அங்க வந்து அவன் அடிச்சு போட்டு அவன் டிரான்ஸ்ஃபர் பண்ற டீடைல்ஸோட டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண அது தூரத்துல இருந்து யாரோ ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்க மாதிரியும் அவன் திடீர்னு ஓடுற மாதிரியும் தெரியும். ஹீரோவை யாருன்னு பாக்குறதுக்காக வெளியில வேகமா ஓடி வர அப்பதான் அந்த டூப்ளிகேட் காங்கன்னு தெரியுது. இவன் திடீர்னு ஓடுறானே எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி அவன் பின்னாடியே ஓடிட்டு இருக்கவன் ஓடிட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு இடத்துல நிக்கிறான். அதுக்கு மேல வழியும் இல்ல. இப்ப எதுக்காக ஓடுனு கேட்கவும் அதுக்கு காங்கம் இப்படி ஓடி வந்ததப்பா கொஞ்சம் த்ரில்லா இருந்துச்சுன்னு சொல்ல இவன் விளையாட்டுக்கு தாங்க ஓடி வந்திருக்கான். அதோட ஜியாங்ட நீ சொன்ன மாதிரி ஜோயினோட போனை ஹேக் பண்ணி கொடுத்திருக்கேன், அதோட கிம்முக்கும் உதவி பண்ணிருக்கேன், இதுக்கப்புறமாவது நீ நானும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கலாமா, நம்ம ஒரு டீம்னு ஏத்துக்கிறியான்னு கேட்க அப்ப ஜியாங் நான் முகத்தை பார்க்கணும்னு கேட்கவும் இந்த நேரத்துக்காக தான் காங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்க, உன்னால முகத்தை காட்ட முடியாதுன்னா நீ நல்ல டீமா இருக்க முடியாது, உன்னை பத்தி தெரியாம நான் எப்படி உன்னை நம்புறதுன்னு கேட்கவும் காங்க மாஸ்க காட்டி முதல் முறையா முகத்தை காட்டுறான். அதோட தன்னோட அடையாளத்தை வெளிப்படுத்தவும் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜியாங் ஒரு பென்ட்ரைவ் கொடுத்து இதை கிம்ட கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணு, ஏன்னா சாம்டனுக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச் ஃபாதர் இருக்கு, அந்த ஃபாதர் இல்லீகலா டிரான்சாக்ஷன் பண்றதுக்கான எல்லா டீடைல்ஸும் இந்த பென்ட்ரைவ்ல தான் இருக்கிறதா சொல்ல அப்ப காங்கம் இவ்வளவு இல்லீகல் வேலை பாக்குறானா அவனை கொலை பண்ண வேண்டியதானு கேட்கவும் அவனை கொலை பண்றது அவ்வளவு சுலபம் இல்ல, நம்ம ஒரு வேளை அவனை கொலை பண்ண அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு கும்பல் வரும், அந்த டைம் அவன் தப்பானு நிரூபிக்க இந்த எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லி கிம்ட கொடுக்க சொல்லப்போம். அப்ப காங்கம் நீ நான் டீம் ஐட்டம்ல இப்ப என் நம்பர் நீ எப்படி சேவ் பண்ண போறன்னு கேட்க அதுக்கு ஜியாங்கோ உன் நம்பரை நான் எப்பவுமே சேவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் கட் பண்ணதுக்கு அடுத்த நாள் காலையில ப்ரொஃபஸரோட ரூம் தான் காட்டுறாங்க. அங்க அவரை மீட் பண்றதுக்காக விஜிலாண்டியோட கேஸ புதுசா ஹேண்டில் பண்ற அந்த ஆபீசர் வரவும் அவங்க ரெண்டு பேரும் அங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்கு ப்ரொஃபஸருக்கு உதவி பண்றதுக்காக ஜியாங் வர அந்த ஆபீசரை பார்த்துட்டு ஜியாங்கோ உங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருந்தா நான் அப்புறம் வரதா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் அதுக்கு அந்த ஆபீசர் நான் தான் இன்ஃபார்ம் பண்ண வந்துட்டேன், நீ இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர்ட்ட ஜோயின் உங்களை மீட் பண்ண வரும்போது யாரோ சில பசங்களோட போட்டோவை பார்க்க கேட்டாராமே, அந்த பசங்க யாரு, அவங்க போட்டோவை நான் பார்க்க முடியுமான்னு கேட்க அதுக்கு ப்ரொஃபஸர் அபிஷியலான வாரண்டோ இல்ல ரிக்வெஸ்டோ இல்லாம ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லவும் அதனால போலீஸ் ஆபீசர் அங்க இருந்து போக ப்ரொஃபஸர் ஜியாங்கிட்ட இதுக்கப்புறம் இந்த ரூமுக்கு நீ வர வேண்டாம்னு சொல்லவும் அப்போ ஜியாங்கோ சர்வர்ல இன்னும் கொஞ்சம் ஃபைல் மட்டும் தான் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு, அந்த வேலையை நான் முடிச்சு கொடுத்துறதா சொல்ல ப்ரொஃபஸர் நான் சொல்றதை கேளு இனிமேலோட உதவி வேணாங்கிறாரு. ஏன்னா இந்த ப்ரொஃபஸருக்கும் ஜியாங் தான் விஜிலாண்டியா இருக்கும்னு சொல்லி சின்னதா டவுட் இருக்கு. இப்ப கட் பண்ண சர்ச் ஃபாதரை தான் காட்டுறாங்க. அதோட அவர் கூட தான் இன்னும் ரெண்டு பேர் இருக்கு. ஜியாங் விஜிலாண்டியா வந்து அதுல ஒருத்தன் அடிச்சிட்டு தான் ஃபாதர் சம்பந்தப்பட்ட சில கிரிப்டோ கரன்சியும் அவர் பண்ற இல்லீகல் வேலைக்கான டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிருப்பான். இப்ப அவனும் இன்னொரு ஆளும் சர்ச் ஃபாதரோட பேசிட்டு இருக்கும் போது அங்க திடீர்னு விஜிலாண்டி வரவும் சர்ச் ஃபாதர் ரொம்ப பயந்து போறாரு. அவர் கூட இருக்க ரெண்டு பேரும் விஜிலாண்டியோட சண்டை போட்டுட்டு இருக்கவும் சர்ச் ஃபாதர் அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாரு. ஆனா விஜிலாண்டி அவங்களையும் அடிச்சிட்டு சர்ச் ஃபாதரை வந்து பிடிக்கிறாரு. இந்த சர்ச் ஃபாதர் சாம்டனுக்கு உதவி பண்றதுக்காக சர்ச் பேர்ல சாம்டனோட பணத்தை மணி லாண்டரிங் பண்ணி கொடுத்திருப்பாரு. அதோட சர்ச் மூலமாவே நிறைய ட்ரக்ஸையும் சப்ளை பண்ணி சேல் பண்ணிருப்பாரு. இது எல்லாமே ஹீரோவுக்கு தெரிய வரவும் தான் சர்ச் ஃபாதரை கொலை பண்ணலாம்னு சொல்லி முடிவெடுத்திருக்க ஃபாதரும் என்னை விட்டு நீ என்ன கொன்ன கடவுள் உன்னை மன்னிக்க மாட்டார்னு சொல்லவும் அதுக்கு விஜிலாண்டியா இருக்க ஹீரோவும் ட்ரக்ஸ் விக்கிற கடவுள் ஒண்ணு மணி பாருன்னு கேட்டார். அதே இடத்துல அவனை கொலை பண்ணவும் அதோட அவன் ரத்தத்தாலேயே சவத்துல ரத்தம் கேட்கிற மாதிரி எழுதி வைக்க இது விஜிலாண்டியோட வேலை தான் எல்லாருக்கும் தெரிய வருது. இறந்து போன ஒரு சர்ச்சோட ஃபாதர். அதனால சில ரிலிஜியன் கமிட்டி சேர்ந்தவங்களும் விஜிலாண்டிக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க. ஃபாதர் இறந்து போனது சாம்டனுக்கு தெரிய வர கமிஷனரோட தான் பேசிட்டு இருக்காரு. கமிஷனரும் விஜிலாண்டியா அந்த ஃபாதரை கொலை பண்ணிட்டா அடுத்து அவன் டார்கெட் நம்மள யாரா வேணா இருக்கும்னு சொல்ல அதுக்கு சாம்டனும் இதுக்கப்புறம் விஜிலாண்டி பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், இன்னும் 5 நாள்ல விஜிலாண்டி ஜோ அந்த கிம் எல்லாரோட கதையை முடிக்கிறதா சொல்ல இப்ப காங்க தான் காட்டுறாங்க. கிம் வந்து மீட் பண்ணி ஒரு பென்ட்ரைவ் கொடுக்குறான். விஜிலாண்டி ரீசெண்டா கொலை பண்ண ஒரு ஃபாதர், அந்த ஃபாதர் பண்ண இல்லீகலான எல்லா வேலைக்கான டீடைலும் இதுல இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட கிம்மோ இந்த எவிடன்ஸ் எல்லாம் உனக்கு எப்படி கிடைக்குது, ஒருவேளை நீ தான் விஜிலாண்டியா இல்ல விஜிலாண்டி யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க சரியான நேரம் வரும்போது அந்த உண்மை உங்களுக்கும் தெரிய வரன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து காங் கிளம்பவும் கிம் அவங்களுக்கு கிடைச்ச ப்ரூஃப் வச்சு விஜிலாண்டி கொலை பண்ண அந்த சர்ச் ஃபாதர் இல்லீகலா ட்ரக்ஸ் விற்கிறதையும் மணி லாண்டரிங் பண்றதையும் ப்ரூஃபோட லைவ்ல வீடியோ பண்ணிட்டு இருக்க ஜோயின் அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இந்த பொண்ணு மறுபடியும் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்க போறானே அந்த கிட்னாப்பர் சீசர் 2 பேர் மூலமா கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு ஜோயின் அங்க வந்து பார்த்தா அந்த இடத்துல பாங் இல்ல, ஆனா ஒரு லேப்டாப்பும் அதுல கிம்மோட விஜிலாண்டி ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்க அவங்க மறுபடியும் கிம்ம தான் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க இப்ப கிம்மோட லொகேஷனை தான் காட்டுறாங்க. ப்ரோக்ராம் லைவ்ல இருக்கும் போது திடீர்னு அந்த ஷோ கட் ஆகுது. அதை ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க எதனால ப்ரோக்ராம் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கவும் இப்ப ஜோயினை தான் காட்டுறாங்க. அவர் தான் ப்ரோக்ராம் நிறுத்தி இருப்பாரு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அதை கேட்காம நீங்க மறுபடியும் விஜிலாண்டி ப்ரோக்ராம் பண்ணிட்டு நீங்களும் பிரச்சனையில மாட்டிக்க போறீங்கன்னு மறுபடியும் அவங்கள வார்ன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்காக தன்னோட கார்ல ஏறவும் காருக்கு பேக் சைட்ல தான் அந்த கில்லர் உட்கார்ந்துருக்க கத்தியால ஜோயினை குத்த ட்ரை பண்றான். ஆனா ஜோயின் தப்பிச்சு அந்த கார்ல இருந்து வெளியில வரவும் ஜோயின் சைஸுக்கு இன்னொரு ஆளையும் அந்த கில்லர் கூட்டிட்டு வந்திருப்பான். அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜோயின் அடிக்க ட்ரை பண்ண அவரால் சமாளிக்க முடியல. அதோட சண்டையில ஜோயினுக்கு கத்தியால அடிபட்டுரும். அதனால சண்டை போட முடியாம உட்கார்ந்து இருக்க அவங்க 2 பேரும் கொலை பண்ணலாம் நினைக்கும் போது அங்க விஜிலாண்டி வந்து அவங்க 2 பேரோட சண்டை போடவும் அப்ப
அப்ப போலீஸ் சைரன் சவுண்ட் கேக்குது. போலீஸ் இங்க தான் வந்துட்டு இருக்காங்கன்னு அவங்க 2 பேருமே அங்க இருந்து பயந்து போறதே ஒரு நியூஸ் தான் காட்டுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் ஜோயினை ஒரு கும்பல் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணதாவும் கரெக்டான டைம் விஜிலண்டி தான் வந்து காப்பாத்தினதா அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டி நியூஸ்ல போயிட்டு இருக்கவும் அத ரிப்போர்ட்டர் கிம் பாக்குறாங்க. அதே நியூஸ் காங் பார்த்துட்டு உடனே ஜியாங்க கான்டாக்ட் பண்ணி ஜோயினை அட்டாக் பண்ணதை பத்தி கேட்கவும் அதுக்கு ஜியாங் ஜோயினை அட்டாக் பண்ணுவாங்கன்னு ஆல்ரெடி கெஸ் பண்ணதுதான், அதுவும் நல்லதுதான், ஏன்னா நான் இன்னொரு விஜிலண்டியை உருவாக்க போறதா சொல்றான். ஆக்சுவலா ஜியாங்கோட பிளான் என்னன்னா குற்றவாளிகளை தண்டிக்க அவனோட வழிதான் சரின்னு அதை ஜோயினுக்கு ப்ரூவ் பண்ணி அவரையும் ஒரு விஜிலண்டியா மாத்த ட்ரை பண்றான். இப்ப கற்பனா ரிப்போர்ட்டர் ரிமோ தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க ஜோயினை தான் பார்க்க வர அவர் அட்மிட் பண்ண ரூமுக்கு வெளியில 2 போலீஸ் ஆபீசர் இருப்பாங்க. ரிப்போர்ட்டர் கிம்ம பார்க்க விட முடியாதுன்னு சொல்லவும் அவங்களும் இப்ப ஜோயினை பார்க்க முடியாதுன்னு அங்க இருந்து கிளம்பும் போது ஆப்போசிட்ல தான் கமிஷனர் வராரு. அவரை பார்த்து எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா, ஜோயின்ட்ட நீங்க பேசுனீங்கன்னா அவரை பார்க்க நான் வந்ததாவும் அவர் சீக்கிரமா ரெக்கவர் ஆகிறதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதா சொல்லிடுங்கன்னு அங்க இருந்து போகவும் இப்ப கமிஷனர் தான் காட்டுறாங்க. ஜோயின் அட்மிட் ஆயிருக்க ரூம்குள்ள தான் வரவும் அப்ப கூடவே ஹாஸ்பிட்டலோட டாக்டர் இருக்காரு. ஜோயினுக்கு பலமா அடிபட்டிருக்கு. அவர் கான்சியஸ் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகும்னு சொல்ல அது கமிஷனரும் இவன் என் கூட வேலை பார்த்தா ஒரு நல்ல கொலை, இவனை நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு மேல ஒரு ஹையர் ஆபீசர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் ஜோயினுக்கு அடிப்படத்தை பத்தியும் விஜிலாண்டி கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க இப்ப சாம்னோட தான் காட்டுறாங்க. ஜோயின் இன்னும் இறந்து போகலங்கிற விஷயம் தெரியவும் உடனே பேங்க் அதான் அந்த கில்லருக்கு கால் பண்ணி உனக்கு நான் எதுக்கு பணம் கொடுத்தேன், உன்னால ஒரு கொலையை கூட ஒழுங்கா பண்ண முடியலன்னு சொல்லி கத்திட்டு இருக்கவும் அதுக்கு அந்த பேங்கும் இப்ப எனக்கு மூடு சரியில்லை டென்ஷன் ஆகாத மறுபடியும் எனக்கு கால் பண்ணா நான் அடுத்து கொலை பண்றால நீயா தான் இருக்குன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணப்போம். கட் பண்ண இப்ப சாம்டோனுக்கு சொந்தமான ஒரு சர்வர் ரூம் தான் கட்டுறாங்க. அந்த சர்வர் ரூம்ல இருக்க ஹார்ட் டிஸ்க் எல்லாத்துலயுமே கிரிப்டோ கரன்சியோட டேட்டாஸ் இருக்கு. அது எல்லாத்தோட மதிப்பு பல கோடி ரூபாய். அது எல்லாத்தையுமே பத்திரமா ஒரு சூட்கேஸ்ல எடுத்து வச்சிட்டு இருக்கவா அங்க திடீர்னு நம்ம ஹீரோ விஜிலாண்டி என்ட்ரி கொடுத்து அங்க இருக்கிற ஆளுங்களோட சண்டை போட்டு அந்த சூட்கேஸ் எடுத்துக்கு வரேன். அதோட அந்த சர்வர் ரூம் அடிச்சுட்டு அங்க இருந்து போகவும் அந்த ஹார்ட் டிஸ்க் மூலமா அதுல உள்ள டேட்டா வச்சு கிரிப்டோ கரன்சி எல்லாத்தையுமே சேல் பண்ணி அதன் மூலமா கிடைச்ச பல கோடி ரூபாய் பணத்தை யாருனே தெரியாத ஆளு மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணிட்டு போகவும் அதுக்கு அடுத்த நாள் கிம் அது ஒரு நியூஸா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜிலாண்டி நேத்து சாம்டோனுக்கு சொந்தமான ஒரு சர்வர் ரூம் கொளுத்துனதாவும் அந்த இடத்துல உள்ள கிரிப்டோ கரன்சி எல்லா பணத்தையும் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணிட்டாருங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி கிம்முக்கு தெரியும்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த சர்வர் ரூம் கொளுத்துறதுக்கு முன்னாடியே அங்க உள்ள ஆளுங்களை அடிச்சு அவனுங்க ரத்தத்தாலேயே செவுத்தரை எழுதி வச்சிருப்பாரு. இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாத்தையும் நான் டொனேட் பண்ண போறேன், அதோட சாம்டோனுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன், அவன் பண்ண தப்ப அவனையும் ஒத்துக்கிட்டு போலீஸ்ல சரணடையும்னு அந்த நியூஸ் மூலமா கிம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க அது ஆன்லைன்ல வைரல் ஆக ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு ஆர்ஃபனேஜுக்கு பணம் கொடுத்திருப்பார்ல அந்த ஆர்ஃபனேஜோட இன்சார்ஜ் வேற ஒரு சேனல்ல சேர்ந்தவங்க வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அவங்களும் விஜிலாண்டி பண்ண உதவிக்கு நன்றின்னு சொல்ல அந்த நியூஸ் எல்லாத்தையுமே அந்த கில்லர் பேங்கும் பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சாம்டோனுக்கு பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. கிரிப்டோ கரன்சில மோசடி பண்ணதா சொல்லி சாம்டோன் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக இன்னொரு டிபார்ட்மெண்ட் கிளம்பிட்டு இருக்க. தப்பிக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியாம அந்த கமிஷனர் வந்து மீட் பண்ணி உதவி கேட்கவும் அவரும் இப்ப என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது, நீ தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு, கிரிப்டோ கரன்சில மோசடி பண்ணதாவும் பல இல்லீகலான வேலை பண்ணதா சொல்லி போலீஸ்ல சரணடைஞ்சிட்டு ஜட்ஜ் நம்மால தான் குறைஞ்சது 6 மாசத்துல நீ வெளியில வந்துடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, இதை தவிர என்னால உனக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாதுன்னு சொல்ல சாம்டோனுக்கு அந்த கமிஷன் மேல கோவம் வருது. இருந்தாலும் இந்த டைம் டைரக்டா அவங்கிட்ட கோவத்தை காட்ட முடியாதுன்னு வெளியில இருக்க டிரைவர் அடிச்சு கோவத்தை காட்டிட்டு இருக்கவும் கட் பண்ணா விஜிலாண்டி கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ற அந்த புது ஆபீசர் தான் காட்டுறாங்க. அவர் டீமோட அந்த சர்வர் ரூமுக்கு வந்து இங்க எதுவும் உங்களுக்கு கொடுக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்க. அப்பதான் ரத்தத்தால எழுதின வார்த்தைகளை பார்க்கவும் அந்த ஆபீசருக்கு ஒரு விஷயத்துல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஜோயின் அட்டாக் பண்ணும்போது எப்படி கரெக்டா விஜிலாண்டி எங்க வந்தா, ஜோயின்றது கிம்மோட ஆபீஸ்ல, ஜோயின் கிம் விஜிலாண்டி இவங்க 3 பேருக்குள்ள ஏதாவது லிங்க் இருக்குமான்னு சொல்லி சந்தேகம் வர இப்ப கட் பண்ண அந்த பேங்க தான் காட்டுறாங்க. கடவுள் முன்னாடி தான் ஒரு பாவம் பண்ண போறதாவும் அதுக்காக என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஆர்ஃபனேஜுக்கு நிறைய பணம் கொடுத்திருப்பார்ல அந்த ஆர்ஃபனேஜோட இன்சார்ஜ் அதை பத்தி மீடியா எல்லாம் பேசியிருப்பாங்களே. இப்ப பேங்க டைரக்டா வந்து அவங்களை அட்டாக் பண்ணவும் அதுக்கு அடுத்த நாள் காலையில போலீஸ் அகாடமி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல இருக்கும் போது அப்போ ஆர்ஃபனேஜோட இன்சார்ஜ் இறந்து போனதா நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆகவும் ஹீரோ அதை பார்த்து கோவப்படுறாரு. அதை காட்டிக்க கூடாதுன்னு நினைச்சாலும் அவர் முகத்துல தெரியற மாற்றத்தை அவரோட ஃப்ரெண்ட் மீன் நோட் பண்ணிட்டு தான் இருக்க. அப்பதான் கண்டினியூஸா காங்ட் வந்து கால் வந்துட்டே இருக்கு. ஜியாங் அந்த கால் அவாய்ட் பண்ணிட்டு இருக்க. நைட் ரூம்ல இருக்கும்போது மீன் தூங்கிட்டானான்னு பார்த்துட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியில கிளம்ப அப்ப மின்னு முழிச்சு பாக்குறான். ஏன்னா மின்னுக்கு ஆல்ரெடி ஜியாங் மேல டவுட் இருக்கு, இவன் ஏதோ ஒரு விஷயத்த தப்பா பண்றான்னு. அதனாலதான் ஹீரோவை ஃபாலோ பண்ணி ரூப் டாப் வரைக்கும் வரவும் அங்க நம்ம ஹீரோ ஜியாங்கோ காங்கோட தான் பேசிட்டு இருக்காரு. அது வந்து ஆர்ஃபனேஜ் லேடி இறந்து போயிருப்பாங்களே அவங்கள பார்த்தா அந்த ஆர்ஃபனேஜ் லேடியை கொன்னது எனக்கு கோவப்படுத்துதான். அவங்க டார்கெட் அடுத்து கண்டிப்பா கிம்மா தான் இருக்கும், அதனால கிம்மா பத்திரமா இருக்க சொல்ல, அதோட நீ அவங்களை அடிக்கடி வாட்ச் பண்ணிட்டு சொல்ல. இது எல்லாத்தையுமே மின்னும் பார்த்துட்டு தான் இருக்கா. ஆனா நம்ம ஹீரோவுக்கும் மீனும் கடையில டிஸ்டன்ஸ் இருக்கிறதால அவர் என்னதான் பேசினாருன்னு மின் கேட்கல. இப்ப கட் பண்ணா காங்க தான் காட்டுறாங்க. மின்னோட ஆபீஸுக்கு வெளியில இருக்க பார்க்கிங்க தான் சிசிடிவி மூலமா பார்த்துட்டு இருக்கவும் அங்க 4-5 கார்ல நிறைய பேர் வராங்க. அதெல்லாம் பார்த்த காங் கிம்முக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர போதுன்னு புரிஞ்சுக்கவும் இப்ப அதே டைம் கிம்மா தான் காட்டுறாங்க. விஜிலாண்டி யாரா தான் இருப்பான்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அதுக்காக சீவன் கேஸ்ல அந்த பொண்ணு இருக்க அபார்ட்மெண்ட் தெரியும் வேகமா போயிட்டு இருக்க போது அவங்களை கிராஸ் பண்ணி ஒரு பையன் போயிருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ்ல வர நம்ம ஹீரோ தான் விஜிலாண்டியா இருக்குன்னு சந்தேகம் வரும்னா சீவன் கேஸ்ல அட்டாக் நடந்தது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே அட்டாக் நடந்த இடத்துக்கு தான் போவாங்க. ஆனா அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் சைட்ல போனது நம்ம ஹீரோ மட்டும் தான். அதனாலதான் ஒரு கெஸிங்ல நம்ம ஹீரோட ஃபுட்டேஜ பார்த்துட்டு இருக்கவும் அதுல முகம் சரியா தெரியல. அப்பதான் இன்னொரு மானிட்டர்ல சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்கவும் அதுல முகம் தெரியாத மாதிரி மாஸ்க மாட்டிட்டு நிறைய பேர் கிம்மோட ஃப்ளோருக்கு தான் வராங்கன்னு தெரியும். ஏதோ ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா
பயந்து போடாம அந்த ஆபீஸ் ரூம்ல ஏகப்பட்ட இடத்துல சீக்கிரட்டான கேமராவெல்லாம் செட் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குவாங்க. அந்த கேமரா மூலமா அவங்க ஆபீஸ்ல என்னதான் நடக்குதுன்னு சொல்லி லைவா பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்க அத மக்கள் எல்லாம் பார்த்து கிம் ஏதோ ஒரு ஆபத்துல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதே டைம் கிம் ஆபத்துல இருக்க விஷயம் தெரியவும் அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக ஜியாங் போலீஸ் அகாடமில இருந்து ஒரு டாக்ஸில வந்துட்டு இருக்க அதே டைம் அந்த அடியாளங்களா கிம் அந்த ஆபீஸ் புலா தேடிட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தன் சீக்ரெட் கேமரா இருக்கத பாத்துருவான். இங்க நடக்கிற எல்லா விஷயமே லைவா டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு சொல்லவும் அந்த கேமராவை உடைச்சிட்டு கிம் மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. கிம் அவங்களோட கையில மாட்டிக்க அவங்க மொபைலை வாங்கி செக் பண்ணா இந்த மொபைல் மூலமா தான் எல்லாமே பிராட்காஸ்ட் ஆகுதுன்னு தெரியவும் அந்த மொபைலை உடைச்சிட்டு அவங்களை அங்க இருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும் போது அப்ப கரெக்டா விஜிலாண்டி கேட்டப்ல காங்க ஒரு பேட்டோட என்ட்ரி கொடுத்து அந்த பேட்டை வச்சு சுத்தி இருக்கிற ஆளுங்களை அடிச்சு அவங்கள துரத்தவும் அந்த சண்டையில கிம் காங்கோட முகத்தை பாத்துருவாங்க. கட் பண்ணா கிம் அட்டாக் பண்ண வந்தது லைவ் வீடியோ மூலமா அந்த புது ஆபீசருக்கு தெரிய வரவோ ஒரு போலீஸ் டீமோட அங்க வராரு. ஆனா அங்க கிம் அடிக்க வந்த ஆளுங்களை காண கிம் மட்டும் ரிலாக்ஸா ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கு. அங்க வந்து ஆபீசரும் இன்வெஸ்டிகேஷனுக்காக கிம்ம வெளியில கூட்டிட்டு வராரு. அப்படி வரும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ஜியாங் ஒரு டாக்ஸில வரவும் கிம் போலீஸ் ஆபீசரோட இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து போகவும் இப்ப அந்த புது ஆபீசரும் கிம்மோட ஆபீஸுக்கு கூட்டிட்டு வந்து உங்களை அடிக்க வந்தது யாரு, எப்படி நீங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுங்கன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணவும் அதுக்கு கிம்மும் திடீர்னு யாரோ ஒருத்தன் கையில பைட்டோட வந்து அவங்க கூட சண்டை போட்டு என்ன காப்பாத்தினா அவன் முகத்தை என்னால பார்க்க முடியலன்னு சொல்லவும் வந்தது விஜிலாண்டியான்னு கேட்க அதுக்கு சான்ஸ் இல்ல. ஏன்னா விஜிலாண்டி வெப்பன்ஸை யூஸ் பண்ண மாட்டான். ஏன்னா காப்பாத்தா வந்து அவன் கையில பேட் இருந்துச்சு. அது கண்டிப்பா விஜிலாண்டியா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லவும் அதுக்கு அந்த ஆபீசரும் நான் உங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் தரேன். நான் எப்படினாலும் விஜிலாண்டியை பிடிச்சிருவேன். ஒருவேளை விஜிலாண்டி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல ஆனா கிம் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் காங்க அவங்க கிட்ட சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. இனிமேல் எதுவும் பிரச்சனை வந்தா நீங்க கொஞ்சம் கூட தயங்காம ஓடிடுங்க. ஏன்னா இந்த ஊர்ல நிறைய கிரிமினல்ஸ் இருக்காங்க. நமக்கும் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குன்னு சொல்ல இப்ப பிரசன்ல கிம் அதை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க வீட்டுல கரண்ட் கட் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் காலையில போலீஸ் அகாடமி தான் காட்டுறாங்க. அங்க புது ஆபீசர் வந்திருக்காரு. ப்ரொஃபஸரோட கிளாஸ்ல ஜியாங் இருக்கும் போது அங்க டைரக்டா வந்து நான் ஜியாங் கிட்ட பேசணும்னு சொல்ல இப்ப ப்ரொஃபஸரோட ரூமை தான் காட்டுறாங்க. அங்க ப்ரொஃபஸர் முன்னாடி ஜியாங் நேத்து ரிப்போர்ட்டர் கிம்மோட ஆபீஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியும் சார், மொபைல பார்த்ததா சொல்லவும் அந்த டைம் நீ இங்க இருந்ததா கேட்க அதுக்கு ஜியாங் அது என் பர்சனல், அது உங்ககிட்ட சொல்லணுமான்னு கேட்க அப்ப ப்ரொஃபஸர் அந்த ஆபீசர்ட்ட நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, எதுக்காக இப்ப ஜியாங் விசாரிக்கிறீங்கன்னு கேட்கவும் அப்ப அந்த ஆபீசர் அதுக்கு விளக்கம் தர ஆரம்பிக்கிறாரு. ஜோயனை அட்டாக் பண்ணும்போது விஜிலாண்டி தானே அங்க போய் காப்பாத்திருப்பான். அந்த விஜிலாண்டி யாரு, ஜோயனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சரௌண்டிங்ல இருக்க நெட்வொர்க் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததுல கரெக்டா ஜோயனை கொலை பண்ண ட்ரை பண்ண இடத்துல ஒரு போனோட சிக்னல் ஆஃப் ஆயிருக்கும். மறுபடியும் அந்த போனை இந்த போலீஸ் அகாடமிக்கு வந்து ஆன் பண்ணிருப்பாங்க. அதை ட்ராக் பண்ணி தான் போலீஸ் ஆபீசர் இங்க வந்திருக்காவோ. ஜியாங்கிட்ட உன்னோட பாடி ஸ்ட்ரக்சரும் விஜிலாண்டியோட பாடி ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்கு, என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்ல. ஜோயினை அட்டாக் பண்ண போதும் கிம்மோட ஆபீஸ் அட்டாக் பண்ணும்போது நீ எங்க இருக்கன்னு கேட்க அப்ப ப்ரொஃபசர் சப்போர்ட் பண்ணி எந்த ஒரு எவிடன்ஸோ இல்ல வாரண்டோ இல்லாம என் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க விசாரிக்க கூடாதுன்னு சொல்லப்போ அந்த புது ஆபீசரும் கொலிகும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப அந்த கொலிக் உங்களுக்கு இந்த ஜியாங் தான் விஜிலாண்டியா இருப்பான்னு சந்தேகம் இருக்கான்னு கேட்க என்னால சந்தேகம் மட்டும் தான் பட முடியும், ஆனா கன்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. நம்ம ஹீரோ ஆர்ஃபனேஜுக்கு பணம் கொடுத்திருப்பார்ல, அது எல்லாமே கிரிப்டோ கரன்சி வித்து தானே. கிரிப்டோ கரன்சியை விற்கணும்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு மொபைலும் அதுல கிரிப்டோ கரன்சி வாலண்ட் தேவைப்படும். அதனால அந்த புது ஆபீசரும் அவரோட கொலிக்ட அந்த கிரிப்டோ கரன்சி எல்லாமே எந்த டைம்ல எங்க இருந்து வித்தாங்கன்னு சொல்லி ட்ராக் பண்ண சொல்லவும் அப்ப கார்ல ஏறும்போது பின்னாடி வர ஜியாங்க பாக்குறாரு. ஒரு சந்தேகத்துடைய ஜியாங்க பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பவும் இப்ப ஜியாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருக்க அத மேல ரூம்ல இருந்து ப்ரொஃபஸரும் பார்த்துட்டு இருக்க. இப்ப அந்த புது ஆபீசரை தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருக்க ஜோயினை தான் மீட் பண்ண வரவும் ஜோயின் இன்னும் அன்கான்சியஸா தான் இருக்க. அவர்கிட்ட நீங்க கெஸ் கரெக்டா இருந்தா இந்த நீங்க விஜிலாண்டியை கண்டுபிடிச்சிருக்கணும், ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக மறைச்சிருக்கீங்க, ஆனா நான் என் கடமையை செய்வேன், உண்மையை வெளியில கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் அவர் போன கொஞ்ச நேரத்திலேயே ஜோயினுக்கு கான்சியஸ் வந்துடும். இப்ப நம்ம ஹீரோ ஜியாங் காங்க தான் மீட் பண்ண வந்திருக்கவோ நீ ரிப்போர்ட்டர் கிம்ம காப்பாத்த சொன்னா நானும் காப்பாத்திட்டேன், அவங்களை எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து காப்பாத்தணும்னு கேட்க அதுக்கு ஜியாங்கோ நம்ம கேமோட எண்டிங் வந்துட்டோம், நம்மளோட கிளைமேக்ஸ் மக்களுக்கு உண்மையை சொல்ல கிம் ரொம்பவே முக்கியம்னு சொல்ல அப்பதான் போலீஸ் அகாடமில இருந்து மின் ஜியாங்க கான்டாக்ட் பண்ணி அந்த புது ஆபீசர் மறுபடியும் இங்க செக் பண்றதுக்காக வந்திருக்காரு. அதோட இந்த தடவை வாரண்டோட வர ப்ரொஃபஸரோட ரூம்ல இருக்க எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரூம் கூட செக் பண்ணதா சொல்ல அதுக்கு ஹீரோ டென்ஷனே ஆகாம நீ அங்கேயே இருந்து ப்ரொஃபஸருக்கு உதவி பண்ணன்னு சொல்லவும் ஜியாங் பேசலாம் காங்க கிட்ட எதுவும் பிரச்சனையான்னு கேட்க போலீஸ் அகாடமிக்கு சர்ச் பண்ணா மறுபடியும் போலீஸ் வந்த விஷயத்த சொல்றாரு. ஆனா ஹீரோ டென்ஷனே ஆகாம கூலா இருக்கவும் ஹீரோ ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு மட்டும் காங்குக்கு தெரியுது. அப்பதான் ஹீரோவே அது என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிரிப்டோ கரன்சியை மொபைல் மூலமா வித்தா போலீஸ் அதை கண்டிப்பா ட்ராக் பண்ணணும் தான் ஒரு பிளான் பண்ணிருப்பாரு. சாம்டோனால தான் கமிஷனர்னா ஆல்ரெடி ஹீரோவுக்கு தெரியும். அவர் வெறும் கமிஷனர் மட்டும் இல்ல, போலீஸ் அகாடமிலயும் அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. அதனால அங்கேயே அவருக்கான ஒரு ரூம் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த ரூமுக்கு வந்திருப்பாரு. அது போலீஸ் அகாடமிக்கு வந்து தான் ஒரு போன் ஆன் ஆயிருக்குன்னு சொல்லிருப்பாங்களே, அந்த போனை ஆன் பண்ணதே அந்த கமிஷனரோட ரூம்ல தான். அதோட அந்த போன் மூலமா தான் கிரிப்டோ கரன்சி எல்லாத்தையும் வித்துட்டு அந்த போனை கமிஷனரோட ரூம்லயே வச்சிருப்பாரு. இப்ப ப்ரொஃபஸரோட ரூம்ல இருக்க அந்த புது ஆபீசர் தான் காட்டுறாங்க. அவர் அங்க இருக்க கேஸ் டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அவரோட கொலீக் வந்து கிரிப்டோ கரன்சி எங்க வித்தாங்கன்னு கரெக்டான கோஆர்டினேட் தெரிஞ்சதா சொல்ல உடனே அந்த லொகேஷனுக்கு வந்து பார்த்தா அது கமிஷனரோட ரூம் தான் தெரியவும் பர்மிஷன் இல்லாம அதுக்குள்ள போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது அங்க 2 போன் கிடைக்குது. இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. காங்கிட்ட இந்த தடவை அந்த கமிஷனர் கண்டிப்பா மாட்டுவான், நான் போன் அங்க வச்சது மட்டும் இல்ல அந்த இடத்துல எனக்கு இன்னொரு போனும்
கிடைச்சதா சொல்ல அந்த போன் என்ன போன் கேட்கவும் அந்த கமிஷனர் அவ நம்பர்ல இருந்து எப்பவுமே சாம்ரோனை கான்டாக்ட் பண்ண மாட்டான். அதுக்கு பதிலா இன்னொரு போனை வச்சிருப்பாரு. அந்த போன் மூலமா தான் சாம்ரோனை கனெக்ட் பண்ணுவாரு. அந்த போனும் அதே ரூம்ல தான் இருக்கு. இந்த தடவை கமிஷனர் கரெக்டா மாட்டுவாருன்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கவும் அவன் கெஸ் பண்ண மாதிரியே அந்த ரெண்டு போனுமே போலீஸ் ஆபீசரோட கையில கிடைக்குது. அப்பதான் கமிஷனர் அந்த ரூமுக்கு வரவும் வாரண்டி இல்லாம எப்படி நீங்க ரூமை சர்ச் பண்ணலாம்னு கேட்க அப்ப அந்த ரெண்டு போனை காட்டி இங்க ரெண்டு போன் இருக்கு, இதுக்கான காரணம் என்னன்னு கேட்கவும் அந்த கமிஷனர் எங்க மாட்டிக்க போறேன்னு சொல்லி பயப்படுறாரு. அதனால அந்த கொலிக்கு வெளியில வெயிட் பண்ண சொல்லிட்டு உனக்கு என்னதான் வேணும்னு கேட்க நான் உண்மையை தான் கண்டுபிடிக்க விரும்புறதாவும் இந்த போன் ரெண்டுத்தையுமே நான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கொடுக்க போறேன். அதுக்குள்ள நீங்களே எங்கிட்ட உண்மையை சொன்னா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் கமிஷனர் எக்காரணத்தை கொண்டு மாட்டிக்க கூடாதுன்னு அவரோட ஆளுங்களை ஒருத்தர் கால் பண்ணி இப்போ எனக்கு உதவி தேவைன்னு சொல்ல இப்ப அந்த புது ஆபீசர் தான் கட்டுறாங்க. அவர் கையில இருக்க ரெண்டு போனையும் எடுத்துட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கவும் இடையில ஒரு லாரி மோதி அதே இடத்துல இறந்து போகவும் இது ஜோயினுக்கு தெரிய வருது. அதே டைம் இது நியூஸ் மூலமா ஜியாங்கும் பார்த்துட்டு அந்த போலீஸ் ஆபீஸரோட மரணத்துக்கு தான் காரணம் ஒரு கில்ட்டில இருக்க. இப்ப ஜோயினும் ஜியாங்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்றாங்க. ஜியாங்கும் அந்த போலீஸ் ஆபீசர் இறந்துட்டாருன்னு சொல்லவும் அதுக்கான காரணம் நீதான். நான் ஏற்கனவே சொன்னேன் விஜிலாண்டி வெளி இதோட நிறுத்தினேன். நான் அவருக்கு உண்மையை தான் தெரியப்படுத்த நினைச்சேன். ஆனா அவர் ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர். அவரை கொண்டுட்டாங்க. அவர் சாவுக்கு காரணமா இருந்தா யாரையும் நான் விட மாட்டேன். அவங்க எல்லாரையும் கொலை பண்ணுவேன்னு சொல்ல அப்பயும் மறுபடியும் ஜோயின் புரிய வைக்க தான் ட்ரை பண்றாரு. நீ அவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணா அதுக்கு முன்னாடி அவங்க ஒண்ணு கொண்டுருவாங்க. நான் சொல்றதை கேட்டு விஜிலாண்டி வெளியே விட்டுரு. நீ ஒருவேளை இறந்த போனா கூட நீ தான் விஜிலாண்டிங்கிற உண்மை கூட யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல அதை பத்தி தனக்கு கவலை இல்லைனா தான் இறந்தா கூட தன்னை பத்தி கவலைப்பட இந்த உலகத்தை ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இதுதான் என்னோட முடிவுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் ஜோயினால ஜியாங்க தடுக்க முடியல. காங்கிக்கிட்ட அவரோட செக்ரட்டரி வந்து ரிப்போர்ட்டர் கிம்ம கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லவும் உடனே அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தா அங்க இருக்கிற பொருள் எல்லாம் கலைஞ்சிருக்கு. அவங்களும் அங்க ஆள் இல்ல. உடனே அதை இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு அகாடமிக்ல உள்ள ஜியாங்க கான்டாக்ட் பண்ணவும் அந்த நேரம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க தனியா வந்து அந்த கால் அட்டன் பண்ண கிம் காணா போனதாவும் கண்டிப்பா யாராவது ஒரு ஆள் கடத்திருக்கணும்னு சொல்ல இது நான் ஆல்ரெடி கெஸ் பண்ண ஒண்ணுதான் பாத்துக்கலாம்னு சொல்ல இப்ப கட் பண்ணா கிம்ம தான் காட்டுறாங்க. அந்த கில்லர் பேங்க் தான் கடத்தி வச்சு விஜிலாண்டி யாருன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் காங் விஜிலாண்டி மாதிரி சாம்னோட கம்பெனிக்கு வர வந்தது விஜிலாண்டி தானே. அங்க இருக்கிற ஆளுங்களை அவன் அடிக்க ஃபாலோ பண்ணிட்டு போகவும் ஜியாங் காங் மூலமா அவங்க எல்லாரையும் டைவர்ட் பண்ணிட்டு அந்த ஆளுங்களை ஒருத்தரை மட்டும் பிடிச்சு அவன் மூலமா சாம்னோன்ட்டு நாளைக்கு ராத்திரி சரியா 7 மணிக்கு வேர்ல்டு கப் ஸ்டேடியம்ல கிம்ம ஒப்படைச்சிட்டு பேலன்ஸ் இருக்க கிரிப்டோ வாலெட் இருக்க ஹார்ட் டிஸ்க தரதாவும் கிம்முக்கு எதுவும் நடந்தா அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையுமே ஆர்த்தல போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டவும் சாம்டோனும் அதுக்கு சம்மதிக்க உடனே கில்லர் பேங்க்கு கால் பண்றான். உண்மை என்னன்னா கிம்ம கடத்த சொன்னது சாம்டோனே இல்ல அந்த கமிஷனர் தான். அதை கெஸ் பண்ணி தான் பேங்க்ட அந்த கிம் கண்டிப்பா உங்ககிட்ட தான் இருக்கணும் கமிஷனர் தரதா சொன்னதை விடவும் பல மடங்கு அதிகமா பணம் தரதாவும் நாளைக்கு ஸ்டேடியம்க்கு கிம்ம கூட்டிட்டு வர சொல்லிட்டு அவன் ஆளுங்க கிட்ட சொல்லி நம்ம கிட்ட எத்தனை கேங்ஸ்டர் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே ஒன்னா வர சொல்லுங்க. நாளைக்கு ஹார்ட் டிஸ்க் நம்ம கையில கிடைச்ச உடனே விஜிலாண்டி கொலை பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணவும் இப்ப காங்கையும் ஜியாங்க தான் கட்டுறாங்க. கண்டிப்பா நாளைக்கு ஹார்ட் டிஸ்க் கொடுத்தாலும் நம்மள கண்டிப்பா கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அங்க இருந்து தப்பிக்கிறத பத்தி தான் பிளான் பண்றாங்க. அதையெல்லாம் தூரமா இருந்த மின் பாத்துட்டு இருக்க. அப்ப ஜியாங் அங்க இருந்து கிளம்பவும் மின் ஜியாங்கிட்ட வந்து உனக்கு என்ன ஆச்சு? கொஞ்ச நாளாவே உன் நடவடிக்கை சரியில்லை. சரியா கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாட்டற. இப்படி நடந்தா உன்னால போலீஸ் ஆக முடியாது. இதுக்கப்புறம் கவனமா இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் இப்ப ஜோயினை தான் கட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டைரக்டா இறந்து போன அந்த ஆபீஸரோட ஃபினரல் அட்டென்ட் பண்ணிட்டு அங்க இருந்து அவரோட இடத்துக்கு வராரு. அதான் அந்த கிட்னாப்பரையும் சீசரையும் அடைச்சு வச்சிருந்த இடம். இத்தனை நாளா ஜோயின் ஹாஸ்பிட்டல் இருந்தால அவங்களுக்கு சாப்பாடு இல்லாம அந்த ரூம்லயே கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஜோயின் அவங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்து தரவும் ரொம்ப நாள் கழிச்சு கிடைக்கும். சாப்பாடை வேக வேகமா சாப்பிட்டு இருக்க. இப்ப அந்த கில்லர் கிம்ட்ட வந்து நீ ரொம்பவே லக்கி தெரியுமா? ஏன்னா விஜிலாண்டி உனக்கு பதிலா கிரிப்டோ வாலெட் இருக்க ஹார்ட் டிஸ்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறதா டீல் பேசியிருக்கான்னு சொல்லவும் அதை தெரிஞ்சுக்கிட்ட கிம் அந்த கடவுளுக்கு என் மேல அருள் இருக்குன்னு சொல்ல அங்க இருந்து ஸ்டேடியம் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சாம்டோன் அவன் ஆளுங்களை 100 கணக்குல கூட்டிட்டு அந்த ஸ்டேடியம் வரவும் அவன் ஆளுங்க மூலமா அந்த மொத்த ஸ்டேடியமும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர அந்த ஆளுங்களும் அந்த விஜிலாண்டி பிளாக் கலர் உடியில தான் வருவான். கண்டிப்பா மாட்டுவான்னு பிளான் பண்ண அங்க ஒரு ஈவெண்ட் இன்னைக்கு நடக்க போகுது. அதனால அங்க வர எல்லாருமே பிளாக் உடியில தான் வர. இது அவங்களுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. அங்க கில்லரா அவங்க கூட இருக்க இன்னொரு ஆளும் கிம்ம ஸ்டேடியமுக்கு கூட்டிட்டு வர அங்க இருக்கிற ஆளுங்களை பார்த்துட்டு விஜிலாண்டி ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்க அந்த பல்கா இருக்க ஆளுகிட்ட நீ கிம்ம கூட்டிட்டு போன்னு சொல்லவும் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வர அங்க விஜிலாண்டியா இருக்க ஜியாங் தூரத்துல இருந்து கில்லரை பார்த்துட்டே இருக்கவும் அவனும் இவன் தான் கண்டிப்பா விஜிலாண்டியா இருக்கணும் தேடி வந்து அடிக்க அது ஜியாங் இல்ல. எல்லாரும் ஒரே ட்ரெஸ்ல இருக்கிறதால அந்த குழப்பத்தை பயன்படுத்தி அவன் டைவர்ட் பண்ணிட்டு கிம்ம காப்பாத்தி கூட்டிட்டு போகவும் இன்னும் சாமோட ஆளுங்க கிரவுண்ட்ல தான் இருக்காங்க. அவங்க டைவர்ட் பண்ணணும்னு ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரியே காங் சாம்டோன் கிட்ட வரவும் அவனும் விஜிலாண்டி தான் வந்திருக்கதா அவனோட ஆளுங்க எல்லாரையும் வர சொல்ல காங் எல்லாரோட சண்டை போடுற மாதிரி அவங்கள டைவர்ட் பண்ணி வேற சைடு கூட்டிட்டு போகவும் ஜியாங் கிம் ஒரு பாதுகாப்பான இடத்தை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒரு மொபைலை கொடுத்து இங்க நடக்கிற எல்லாத்தையும் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ண சொல்லிட்டு பல்காருக்கு அந்த கில்லரோட ஆளை தான் தேடி போகவும் அங்க அந்த கில்லரோட ஆளு மட்டும் இல்ல கில்லர் இருக்க அவங்க 2 பேரோட சண்டை போட்டுட்டு இருக்கவும் அதை கிம் லைவா டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஜியாங்கோட பிளான் என்ன கண்டிப்பா அவனாலையும் காங்காலையும் அங்க இருக்கிற ஆளுங்களை சமாளிக்க முடியாது. அதனால ஜோயின் உதவிக்கு கண்டிப்பா வேணும்னு அதுக்காக முன்னாடியே பிளான் பண்ணிருப்பாங்க. இப்ப லைவ்ல வீடியோ டெலிகாஸ்ட் ஆகவும் ஜோயின் அதை பார்த்துட்டு கூடவே சீசரையும் கிட்னாப்பரையும் கூட்டிட்டு ஸ்டேடியம் கிளம்ப இப்ப காங் அவனை துரத்திட்டு வர ஆளுங்களை டைவர்ட் பண்ணி பார்க்கிங் பக்கம் கூட்டிட்டு வரான். அந்த இடத்துக்கு சாம்டன் வர அங்க 2 விஜிலாண்டி இருக்கதை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் மட்டும் இல்ல அவங்க கூட இருக்க கில்லரையும் அவன் ஆளையும் கூட கொலை பண்ண சொல்ல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க.
இருக்காங்க. பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. அது எதுவும் தெரியாம அந்த கமிஷனர் அவரோட ஹையர் அபிஷியலோட ஒரு ஹோட்டல்ல இருக்கவும் சாம்டன் கூட சேர்ந்து இந்த ஹையர் ஆபீசர் நிறைய இல்லீகல் வேலையை பார்த்திருப்பாரு. இப்ப ஸ்டேடியம் நடக்கிற சண்டையை பத்தி தெரியவும் உடனே கமிஷனர் அதை தடுத்து நிறுத்தி அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு சொல்லி மிரட்டவும் கமிஷனர் வேகமா அங்கிருந்து கிளம்ப கற்பனை இப்ப மறுபடியும் கிரவுண்ட தான் காட்டுறாங்க. அங்க உள்ள சாமனோட ஆளுங்க கிம்மா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணவும் அப்ப காங் தான் அவங்களை காப்பாத்தி ஒரு பஸ்ஸுக்குள்ள கூட்டிட்டு போக அந்த கில்லர் அங்கேயும் வந்துருவான். காங் தான் அந்த கில்லரை சமாளிச்சிட்டு இருக்க. அந்த கில்லர் கூட பல்கா ஒரு ஆள் இருப்பானே அவன் ஜியாங் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்பதான் அங்க சடனா கார்ல கில்லரோட ஆளும் போது ஜோயின் மாஸ் என்ட்ரி கொடுத்து அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரையுமே கீழே உட்கார சொல்றாரு. அதோட அவர் கூட வந்த சீசர் கிட்னாப்பர் அவங்களும் கிரிமினல்ங்கிறதை மறந்து ஜோயினுக்கு உதவி பண்ண கையில ஆளுக்கு ஒரு ஷீல்ட் எடுத்துட்டு சண்டைக்கு தயாரா இருக்க சாம்டோன் அவங்களையும் கொலை பண்ண சொல்ல கார் மோதினதுல கில்லோட ஆளு அதே இடத்துல இறந்துருவான். சண்டையில பஸ்ஸுக்குள்ள வந்த விஜிலாண்டிய சாம்டோன் கொலை பண்ண ட்ரை பண்ணவும் ஜியாங்கால அவனை சமாளிக்க முடியல. அப்பதான் கரெக்டா அவனுக்கு உதவி பண்றதுக்காக மின் அங்க வரவும் சண்டையில சாம்டோன் மின்ன கத்தியால குத்திடுவான். அதை பார்த்துட்டு ஜியாங் நீ எதுக்கடா இங்க வந்தன்னு கேட்கவும் அதே கேள்வி நான் உன்கிட்ட கேட்கிறேன் நீ எதுக்கடா இங்க வந்தன்னு கேட்கவும் அப்பதான் போலீஸ் சைரன் சவுண்ட் கேக்குது. மின்னும் நீ எது பண்ணாலும் இனிமேல் யோசிச்சு நல்ல முடிவாடு நான் உன்னை நம்புறதா சொல்லவும் சைரன் சவுண்ட் கேட்ட உடனே சாம்டோன் அங்க இருந்து தப்பிச்சு போக ஜியாங் கிம்ட இவனை பத்திரமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருங்க. அங்க இருந்து சாம்டோனை துரத்திட்டு போக கூடவே காங்க போக பின்னாடி சாங்கோட ஆளுங்களா வராங்க. சாம்டோன் அந்த கில்லர் ஜோயின் விஜிலாண்டியா இருக்க ஜியாங் 4 பேருமே அந்த ஸ்டேடியமோட அண்டர் கிரவுண்டுக்கு போகவும் காங் மட்டும் அந்த டோரோட என்ட்ரன்ஸை லாக் பண்ணிட்டு மத்த ஆளுங்களை சமாளிச்சிட்டு இருக்கான். இப்ப அண்டர் கிரவுண்டுக்கு வந்து 4 பேரும் சண்டை போட போகும்போது அங்க எதிர்பாராத விதமா கமிஷனர் வர அவரை மாட்டிக்க கூடாதுன்னு இவங்க 4 பேருமே உயிரோட இருக்க கூடாதுன்னு கன்னால ஷூட் பண்ணவும் சாம்டோன் இறந்து போயிடுவான். மத்த ஆளுங்களையும் ஷூட் பண்ண ட்ரை பண்ணவும் ஆளுக்கு ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கிறதால அவங்க எல்லாரையும் மேல கொண்டு வரதுக்காக அங்க உள்ள ஒரு வாட்டர் சப்ளை ஓபன் பண்ணவும் அங்க தண்ணி ரொம்ப ஆரம்பிக்க அவங்களும் தண்ணியில மிதந்து மேல வர கண்டினியூவா ஷூட் பண்ணிட்டு இருக்கவும் புல்லோ தீந்துரும். அந்த டைமை யூஸ் பண்ணி ஜியாங் லேடர் வழியா மேல ஏறி வந்து அந்த கமிஷனர் அடிச்சு கொலை பண்ண போகும்போது ஜோயின் வந்து ஜியாங்க ஸ்டாப் பண்ணி அந்த கமிஷனருக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி தரதா சொல்லி ஜியாங்க தடுக்கவும் அப்ப அந்த கில்லர் வந்து கத்தியால குத்த ட்ரை பண்றான். அதுல ஜியாங் அடிபடவும் அந்த டைம்ல கமிஷனர் யாரும் கவனிக்கல. அவங்க சண்டை போட்ட டைம்ல கமிஷனரோட கையில மறுபடியும் கன் கிடைக்கவும் அதை வச்சு 3 பேரையும் மாறி மாறி ஷூட் பண்றாரு. ஆனா யாரு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அதே டைம் புல்லட் காலியாகவும் ஜோயினோட கையில மாட்டிக்க அப்ப அந்த கில்லர் பின்னாடி வந்து ஜோயினை கொலை பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஜியாங்க தான் கரெக்டான டைம்ல அந்த கில்லரை தடுத்து அவங்க கத்தியாலே அவனை கொலை பண்ணவும் ஜோயின் அடி வாங்கின அந்த கமிஷனர் அதே இடத்துல மயக்கம் போட ஜியாங்கும் ஜோயினு கூட பலமா அடிபட்டிருக்கும். அதனால இதுக்கு மேல சண்டை போட முடியாம அதே இடத்துல மயக்கம் போடவும் இப்ப கட் பண்ணா முன்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதே டைம் சாம்டன் கூட்டிட்டு வந்து எல்லா கேங்ஸ்டரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக இப்ப மறுபடியும் சீனை கட் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் கிம்மா கூட்டிட்டு வந்து போலீஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல கிம் மின் தான் விஜிலாண்டின்னு சொல்ல அந்த போலீஸ் ஆபீசரும் மின் தான் விஜிலாண்டினா அதுல உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா அது எதுக்காக நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலன்னு கேட்கவும் கிம்மும் மின் தான் விஜிலாண்டிங்கிற விஷயமே நேத்து தான் எனக்கு தெரிஞ்சதா சொல்ல அது எல்லாத்தையுமே கண்ணாடி வழியா வெளியில இருந்து அந்த ஐஆர் ஆபீசர் பாத்துட்டு இருக்க. இப்ப காங்க தான் காட்டுறாங்க சண்டையில் அடிப்பட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டிருப்பான். செக்ரட்டரி தான் காப்பாத்தி கொண்டு வரப்போம். இப்ப கான்சியஸ் வந்து கண் முழிச்ச உடனே ஜியாங்க பத்தி தான் கேட்க ஜியாங்க்கு எதுவும் ஆகலனும் அவன் நான் பத்திரமா ஹாஸ்பிட்டல சேர்த்துட்டேன். ஆனா நம்ம எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்திருக்கதா டிவியை காட்டவும் அதுல மின்னோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. மின் தான் விஜிலாண்டி நினைச்சே அவனோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கவும் அதை பார்த்த காங்குக்கு இது கண்டிப்பா கிம்மோட வேலை தான் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான். அதோட இவன் கம்பெனில சாம்டனும் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் அவர் இறந்து போனதை வச்சு வைஸ் சேர்மனா இருந்தவனுக்கு இப்ப சேர்மனாக வாய்ப்பு இருக்குன்னு தெரிய வர கற்பனை இப்ப மின்னோட கலரி தான் காட்டுறாங்க. அங்க வந்து ஜியான் தன் நண்பனோட கலரியை பார்த்துட்டு இருக்க அதை தூரத்துல இருந்து கிம்மும் ஜோயினும் பார்த்துட்டு இருக்காங்க. கிம்மும் தன்னோட அப்பாவும் ஒரு சிவில் சர்வன்ட் தானோ நேர்மையா இருந்த அவர் மேல ஒரு பொய்யான பலியப்பட்டு கொண்டுட்டாங்கணும். எப்ப விஜிலாண்டியை பத்தி கேள்வி போட்டணும் அப்ப எல்லாம் என் அப்பா சாகும்போது அந்த விஜிலாண்டி இருந்திருந்தா அவர் மரணத்துக்கு கண்டிப்பா நியாயம் கிடைச்சிருக்குன்னு தோணும். அதனாலதான் நான் விஜிலாண்டிக்கு சப்போர்ட் பண்றேன். அதனாலதான் நான் இன்னும் ஒரு விஜிலாண்டின்னு சொன்னேன். குற்றங்களுக்கு எதிராக கண்டிப்பா போராட விஜிலாண்டி வேணும். அதுக்கு நமக்கு ஜியாங்க வேணும்னு சொல்ல அதுக்கு ஜோயின் இந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்க இருந்து போகவும் அப்பதான் டிவில ஒரு நியூஸ் ஓடுது. ஸ்டேடியம்ல நடந்த அட்டாக்க பத்தியும் குற்றவாளியை பிடிக்க நடந்த ஆபரேஷன் தான் அதுவும் அதுக்கு முக்கிய காரணமா இருந்தது கமிஷன் தானோ அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதா சொல்லி டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க. அதெல்லாம் பாக்குற ஜியாங் கோவப்படவும் இப்ப ஜியாங் எஜுகேஷன் கம்ப்ளீட் ஆகி அவன் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆக போறான். அதுக்காக சட்டத்தை மதிச்சு நாட்டை காப்பாத்துவேன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே உறுதிமொழி எடுக்கும் போது ஜியாங் கலந்த உறுதிமொழி எடுக்க முடியல. ஏன்னா அவன் சட்டத்தை மதிக்காதா ப்ராமிஸ் பண்ண குற்றவாளிகளை தண்டிக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணம். அதனால ப்ராமிஸ் எடுத்துக்காம இருக்க அத ப்ரொஃபசர் நோட் பண்ண இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் அந்த கமிஷனர் அவர் கூட சம்பந்தப்பட்ட இன்னொரு ஆபீசர் அவங்களே ஹீரோ பழி வாங்க வரா இல்லையான்னு அடுத்த சீசன் வந்தா மட்டும் தான் தெரியும். அடுத்த ஒரு நல்ல சீரிஸ்ல மீட் பண்ணுவோம்.